அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் திரு நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தாய்மொழி நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் நல்ல தமிழில் நீ பேசு, வார்த்தையோடு விளையாடு, தமிழோடு விளையாடு, பட்டிமன்றம், பேச்சரங்கம், கவியரங்கம், கருத்தரங்கம் என பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்வு ஒரு பேச்சரங்கமாக நிகழவிருக்கிறது. இன்றைய பேச்சரங்கத்தின் சிறப்பு என்னவென்றால், சங்ககால புலவர்களை பற்றி நம்மோட பேச வருகிறார்கள் இன்றைய கவிஞர்கள். அதில் நமக்காக தலைமையேற்று நடத்துவதற்காக வாழ்நாள் சாதனையாளர், சமீபத்தில் ஔவை விருது பெற்ற ஈரோடு திருமதி இரா. ராஜாமணி அம்மையார் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவருடைய தலைமையின் கீழ் இந்த நிகழ்ச்சி நடப்பது மிகவும் சிறப்பாகும். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நாம் இதுவரை அறிந்திடாத பல்வேறு சங்ககால புலவர்களை பற்றி பேசுவதற்காகவும் கவிஞர்கள் பலர் இணைந்திருக்கிறார்கள். இந்நிகழ்வின் மூலமாக அந்த புலவர்களை பற்றியும் நாம் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றி சிறப்புரையாற்றி ஔவையார் பற்றிய தகவல்களை நமக்காக தெரிவிக்க வருகிறார் வாழ்நாள் சாதனையாளர் ஔவை திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள். வாருங்கள் அம்மா, உங்களுடைய உரையை தாருங்கள். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கிறோம். இன்றைய பேச்சரங்க நிகழ்விலே வந்து கலந்து கொண்டு தமிழ் புலவர்களை பற்றியும் தமிழ் சான்றோர்களை பற்றியும் இங்கே பேச இருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களையும் இல்லத்தரசிகளையும் ஆசிரியர் பெருமக்களையும் கவிஞர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். சிறந்ததொரு வரவேற்புரையாற்றிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி அம்மா அவர்களுக்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து தமிழ்மொழி நாள், தமிழ்மொழியினுடைய அதாவது தாய்மொழி நாள் என்பதை பற்றிய தொடர் நிகழ்வுகளாக சங்க தமிழ் இலக்கிய பூங்கா சாதனை நிகழ்வுகள் நடத்தி கொண்டு வருகிறது. அந்த தொடர் நிகழ்விலே இன்றைக்கு புலவர்கள் பற்றிய சான்றோர்கள் பற்றிய பேச்சரங்கம். இதிலே ஔவையாரை பற்றிய என்னுடைய கருத்துரைகள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நானும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சிறார்களாக இருக்கும் பொழுது பள்ளிகளிலும் நம்முடைய அம்மாவினாலும் கூட இந்த ஔவையினுடைய பாடலை நாம் பாடி வணங்கி இருக்கிறோம். ஔவையார் என்று சொல்லும் பொழுதே நம்முடைய காட்சிக்கு ஒரு முதிய பெண் படைப்பாளியாகத்தான் கண்முன் வந்து நிற்பார். மூத்தோர், முதியோர். ஔவை என்றால் பாட்டி என்ற ஒரு பொருள் கூட இருக்கிறது. அப்படிப்பட்ட பெண்பார் புலவரான ஔவையாரை பற்றி பல்வேறு கருத்துகள் நிலவி வருகின்றன. சங்க காலத்திலே வாழ்ந்த ஔவையார் கிபி 2ஆம் நூற்றாண்டு எனலாம். பிறகு 12ஆம் நூற்றாண்டிலே கம்பரும் ஒட்டக்கூத்தர் காலத்திலும் வாழ்ந்த ஔவையார் என்று அவருடைய பாடல்களை நாம் நிறைய காண்கிறோம். அது இல்லாமல் 60 அல்லது 70க்கும் மேற்பட்ட ஔவையார்கள் இருக்கிறார்கள் என்று நாம் காண்கிறோம். அவர்களுடைய தனிப்பாடல் திரட்டு என்பதன் மூலமாக பல்வேறு காலங்களிலே ஔவையார் பற்றிய செய்திகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. பொதுவாக என்னுடைய கருத்து என்னவென்றால், ஒரு மூத்த பெண் படைப்பாளி, வயது முதிர்ந்த ஒரு பெண் படைப்பாளியை ஔவை என்றே இந்த தமிழ் உலகம் குறிப்பிட்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் எழுதிய கவிதைகள், பாடிய பாடல்கள் அனைத்துமே ஔவையாரினுடைய பாடல்கள் என்று நாம் காண்கிறோம். இன்றைக்கு கிபி 12ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஔவையாரினுடைய ஒரு சில பாடல் வரிகளை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன்.
சங்க காலத்திலே வாழ்ந்த ஔவையாரானவர் கபிலர், பாரி, அங்கவை, சங்கவை, வரணர் இப்படிப்பட்டவர்களுடன், அதியமான் இப்படிப்பட்ட புலவர்களுடன் தொடர்புடையவராக இருந்தார். அவருடைய பாடல்கள் புறநானூற்று செய்யுளிலே பல்வேறு பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. கிபி 12ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த, கம்பர் காலத்திலே வாழ்ந்த ஔவையாரை நாம் நோக்கும் பொழுது அவருடைய பாடல்களாக ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி என்ற குழந்தை பாடல்களாக, குழந்தைகளுக்கு அறம் சொல்லக்கூடிய பாடல்களாக அவருடைய பாடல்கள் இருந்திருக்கின்றன. இந்த முதல் பாடலான நல்வழியினுடைய முதல் பாடலான பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. இங்கே ஒரு வணக்க பாடலாகவும் ஒரு வேண்டுதலுடைய பாடலாகவும் இந்த பாடலை நாம் காண்கிறோம். இன்றைக்கும் கூட இந்த பாடலிலே இருக்கக்கூடிய ஒரு கருத்து, ஒரு உணவு பழக்கம் நம்மிடையே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் சொல்லுவேன். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும். பருப்பு என்றால் பாசிப்பருப்பை நன்றாக வேக வைத்து அதிலே வெல்ல பாகை சேர்த்து பாலையும் இட்டு தேனிட்டு வணங்கி இருக்கிறார்கள். அதாவது இன்றைக்கு விழா காலங்களிலே, பண்டிகை நாட்களிலே நாம் இறைவனுக்கு பாசிப்பருப்பு பாயசம் என்று வைப்போம் அல்லவா, அதை போல ஔவையார் அதை இறைவனுக்கு படைத்திருக்கிறார் என்பதை நாம் காண்கிறோம். அதற்கு ஈடாக அவர் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன என்றால், என்னை நன்றாகவே, எனக்கு செல்வம் கொடு என்றெல்லாம் கேட்கவில்லை, சங்க தமிழ் மூன்றும் தா எனும் பொழுது முதற்சங்க பாடலும் இடைச்சங்க பாடலும் கடைச்சங்க பாடலையும் சேர்த்து தா என்று கூட அவர் பாடியிருக்கிறாரோ என்று எண்ண தோன்றுகிறது. குழந்தைகளுக்கு அவர் பாடிய முதல் பாடலாக அந்த ஆத்திச்சூடியிலே அறம் செய்ய விரும்பு என்று எழுதியிருப்பார். அறம் செய் என்று யாரிடம் சொல்லலாம்? பொருளோ பணமோ அல்லது உடற் வலிமையோ இருப்பவர்கள் அறம் செய்யுங்கள் என்று சொல்லலாம். ஆனால் குழந்தைகளுக்கு சொல்லும் பொழுது அறம் செய் என்று சொல்ல முடியாது. அறம் செய்ய விரும்பு என்ற ஒரு வார்த்தையை அங்கே பதிய வைக்கிறார். ஏனென்றால் அந்த விருப்பம் இருந்தால் பிறகு நீ வளர்ந்து வரும் பொழுது உன்னால் முடிந்த எல்லா செயல்களையும் நீ மற்றவர்களுக்கு செய்யலாம் என்ற கருத்திலே குழந்தைகளுக்கு அறம் செய்ய விரும்பு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார். இவர் ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாகவே நமக்கு தோன்றுகிறார். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் இட்டார் பெரியோர் இடாதாரிடுகிறதோர் பட்டாங்கில் உள்ளபடி, உலகத்திலே கொடுப்பவர்கள் உயர்ந்தோர், மறுப்பவர்கள் தாழ்ந்தோர். சாதி இரண்டே இரண்டு தான் இருக்கிறது என்பதுதான் இவருடைய கொள்கையாக நாம் காண்கிறோம். எனவே இந்த சமத்துவ சாதி சமயம் அற்ற ஒரு நிலையையும் நாம் ஔவையாரிடம் காண்கிறோம். உழவு தொழிலை சிறந்ததாக கருதக்கூடிய பாடல்களாக இவருடைய நல்வழி பாடல்களிலே நாம் காண்பது, ஆற்றங்கரையின் மரமும் அரசறிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றே, ஏற்றம் உழுதுண்டு வாழ்பவர்க்கில்லை பழுதுண்டு வேறோர் பணிக்கு என்பார். உழுது பயிர் செய்து வாழக்கூடிய விவசாயியே இந்த உலகத்தில் உயர்ந்தவனாக கருதப்படுகிறான். அவருடைய தொழிலே அதிகாரம் மிக்க ஒரு தொழிலாக, தன் பொதுநலம் சார்ந்த ஒரு தொழிலாக காண்கிறார். மற்ற எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் ஒரு அடிமை தொழில்தான் என்பது இவருடைய கருத்தாக இவருடைய வெண்பாக்களிலே நம்மால் காண முடிகிறது. இப்படி நிறைய பாடல்களை இவருடைய மூதுரை, நல்வழி, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் போன்ற பாடல்களிலிருந்து எடுத்துக்காட்டுகள் சொல்லிக் கொண்டே போகலாம். இது ஒரு வகையான அமைப்பாக ஔவையாருடைய காலத்தை பார்க்கிறோம். மற்றொரு காலத்திலே புறநானூரிலே வாழ்ந்த ஔவையாரை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய கருத்துகளும் அவ்வாறாகத்தான் இருந்திருக்கின்றன. நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழினோம் என்பார். இந்த உலகத்திலே மக்கள் எவ்வாறு நல்லவர்களாக இருக்கிறார்களோ இந்த உலகம் உய்கிறது என்பது அவருடைய கருத்தாக அந்த பாடலே பதிவு செய்யப்பட்டது. இப்படி சமூக சீர்திருத்த சிந்தனைகளை தன்னுடைய எளிமையான சொற்களின் மூலமாக வெண்பாக்களாகவும் ஆசிரியப்பாக்களாகவும் அமைத்தவர்தான் ஔவை. ஔவை என்பது ஒருவருடைய
செய்யுளாகவோ ஒருவருடைய கருத்தாகவோ தமிழ் சமூகம் கொள்ளவில்லை. மூத்தோர்கள் யாரெல்லாம், பெண்பாற் புலவர்கள் மூத்தோர்கள் யாரெல்லாம் இந்த சமூகத்திற்கு தேவையான நல்ல அறங்களை கூறுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஔவையார் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்பதே என்னுடைய கருத்தாக இங்கே நான் பதிவு செய்து, இனிவரும் இந்த தொடர் நிகழ்வுகளிலே எனக்கு வாய்ப்பு இருந்தால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழ்ந்த ஔவையாரினுடைய தனிப்பாடல்களையும் அவருடைய சமூக சிந்தனைகளையும் வெளிப்படுத்தலாம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மேலும் இந்த நிகழ்வை திருமதி சிவகாமி அவர்கள் தலைமை தாங்கி தொடர்ந்து நடத்தி கொடுப்பார். இறுதியிலே வாழ்த்துரை வழங்க நான் இணைந்து கொள்கிறேன் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது வாய்ப்பளித்தமைக்கு விடை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அம்மா. சிறப்புங்கம்மா. அருமையானதொரு தொடக்க உரை. ஔவையாரை பற்றி சிறப்பானதொரு செய்திகளை கூறினீர்கள். ஔவையார் என்பவர் ஒருவர் அல்ல, பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல புலவர்களை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் என்று குறிப்பிட்டீர்கள். ஔவையார் பற்றி நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள இது வாய்ப்பாக இருந்தது. நன்றி அம்மா. இப்பொழுது நம்முடன் இது போல ஒவ்வொரு புலவர்களை பற்றிய சுவாரஸ்யமான செய்திகளையும் நாம் இதுவரை அறிந்திடாத புலவர்கள் பற்றியும் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பல இல்லத்தரசிகளும் கவிஞர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இதில் முதலாவதாக சங்க புலவர் பொன்முடியாரை பற்றி நான் என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றிருக்கின்றேன். சங்க புலவர் பொன்முடியார் சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு தமிழ் பெண் புலவர். மரக்குடியில் பிறந்தவராக குறிப்புகள் கிடைக்கின்றன. இவர் சேர நாட்டின் ஒரு பகுதியான குட்டநாட்டின் வடக்கு பகுதியில் பொன்முடி நல்லூர் என்னும் ஊரில் பிறந்தவராவார். இவரின் பெருமையை பாராட்டி அரசர் எவரேனும் பொன்முடி பரிசளித்து இருக்கலாம் என்கிறார் உவேசா. இவரது பெயரால் புறநானூற்று பாடல்கள் உள்ளன. அவை 299, 310, 312 வரிசை எண்களில் உள்ளன. இவரின் பெயரால் பொன்முடி என்ற ஊர் பெயர் உருவாகி தற்பொழுது அது மருவி பொம்மிடி என மாறியிருக்கலாம். இதுதான் பாத்தீங்கன்னா சங்க புலவர் பொன்முடியார் பற்றி நமக்கு கிடைக்கிற தகவல். அவருடைய பாடல்கள் 3 பாடல்கள் சொல்லியிருக்காங்க புறநானூற்றுல. இதுல இந்த பாடல் நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். கடப்பாடு பாடல்: ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தர்க்கு கடனே, ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. அதாவது இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலவர் பொன்முடியார் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தாய் தன்னுடைய மகனை பெற்று பேணி காப்பது அவருடைய கடமையாகும். சான்றோன் ஆக்குவது தந்தையுடைய கடமையாகும். நல்ல நடத்தையை அளிப்பது மன்னனுக்கு கடமையாகும். வேல் வடித்து கொடுத்தல் கொல்லனுக்கு கடமையாகும். ஒளிர்கின்ற வாளால் கடும் போரிலே யானையை வெட்டி வீழ்வது காளைக்கு கடமையாகும். அதாவது அந்த மகனுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு பாடல் பாத்தீங்கன்னா, பால் கொண்டு மடுப்பவும் உண்ணான் ஆகலின் செரா அது ஓச்சிய சிறுகோல் அஞ்சியடு உயவோடு வருந்தும் மண்ணே, இனிய புகர்நிறங் கொண்ட களிரட்டு ஆனான் முன்னால் வீழ்ந்த உறவோர் மகனே, உன்னிலன் என்னும் புன் ஒன்று அம்பு மான் உலை அன்ன குடுமித் தோல்மிசை கிடந்த புல் அனலோனே. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் குழந்தை பருவத்தில் பால் உண்ண மறுத்த போது தாய் அடிக்க வந்த சிறு கோலுக்கு அஞ்சி ஓடி ஓடி நொந்து ஓனான். இப்போது போர் களிற்றையே வெட்டி வீழ்த்திவிட்டு வீரனாக திகழ்கிறான். முதல் நாள் போரில் இவன் தந்தை மாண்டான். இன்று அம்பு ஒன்று இவன் தலையில் பாய முன்னே சென்ற தோள்படை மீது இளந்தாடி வீரனாக இருமாந்து கிடக்கிறான். இந்த மாதிரி இது அவருடைய 2வது பாடல். இது போல இன்னொரு பாடலும் இருக்கு, புறநானூற்று பாடல். நேரம் கருதி இந்த 2 பாடலோடு நான் என்னுடைய உரையை முடிக்கின்றேன். இந்த சங்க புலவர் பொன்முடியாரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சமீபத்துல 28ஆம் தேதி சென்னையில நடந்த நிகழ்ச்சியில
ஐயாவினுடைய 50 ஆண்டு கால இலக்கிய பயணத்திற்கு அதனை வந்து சிறப்பிக்கும் வகையாக பலருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. அதுல எனக்கு பார்த்தீங்கன்னா, சங்கப்புலவர் பொன்முடியார் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அதற்காக நீலகண்ட ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பேற்பட்ட புலவர்களை எல்லாம் நாம் வந்து பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும், அவர்களை பற்றி நாம் ஆர்வமாக கற்றுக்கொள்வதற்காகவுமே நான் வந்து பெருமைப்படுகின்றேன். இந்த விருதை எனக்கு அளித்ததற்காகவும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புலவர் அளவுக்கு நம்ம வந்து உயரலைனாலும், என்னால முடிந்த அளவுக்கு என்னுடைய தமிழ்ல பற்றையும், தமிழ் ஆர்வத்தையும் வைத்து நான் வந்து தமிழை என்னால் முடிந்த அளவுக்கு மற்றவரிடம் கொண்டு சேர்க்கின்றேன். எனக்கு வந்து சங்கப்புலவர் பொன்முடியார் விருது கொடுத்ததற்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் இப்பொழுது நம்மிடம் இணைந்திருப்பவர் அடுத்ததாக ரமணி அம்மா. ரமணி பாலசாமி அம்மா தெய்வப்புலவர் வள்ளுவரை பற்றி பேசுவதற்காக நம்மோடு இணைகிறார். வாருங்கள் அம்மா, வந்து தெய்வப்புலவர் திருவள்ளுவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். திறந்துட்டேம்மா. வாங்கம்மா. கேக்குதாம்மா நான் பேசுறது? கேக்குதுமா, பேசுங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வள்ளுவரையும் பாரதிதாசன் ஐயா அவர்களையும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயாவையும் வணங்கி வாழ்த்தி என்னுடைய உரைக்கு வருகிறேன். நான் பேச விரும்பிய புலவர் திருவள்ளுவர். இவர் தன் குரல்களில் எந்த மதத்தை பற்றியும் எந்த தெய்வத்தை பற்றியும் பாடவில்லை. அதனால் இவர் தன் தாய் தந்தையரைத்தான் முன்னிறுத்தி பாடியிருப்பார் என்று நம்புகிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. முதல் குரலில் ஆதியாகிய அன்னையையும் பகவான் ஆகிய தந்தையையும் தொழுதிருக்கிறார் என்று யூகம். இவர் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. ஒரு அதிகாரத்திற்கு 10 குரலாக 1330 குரல்களை தந்து அதன் வழியாக மக்களுக்கு தன் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற அறநெறிகளை, வாழ்க்கை தேவைகளை, நல் வழிகளை தன் வாக்கள் மூலம் உணர்த்தினார். மனிதர்கள் உலகில் வாழ எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டும், எது கூடாது, அதனால் என்ன பயன், என்ன விளைவு என்பதையெல்லாம் பல 100 வருடங்களுக்கு முன்பே இவ்வுலக மக்களுக்கு உணர்த்தினார் என்ற பெருமை வள்ளுவருக்கே சாரும். வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று அனைவராலும் போற்றப்படுகிறது. இது நம் நாட்டில் மட்டும் அல்ல, உலக மக்கள் அனைவரும் தத்தம் மொழிகளில் மொழிபெயர்த்து கற்று உணர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை உலக மக்களால் உலக பொதுமறை என்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட திருக்குறளை எழுதியவர் தான் நம் முன்னோர்கள் திருவள்ளுவர். நம் முன்னோர்கள் தமிழர்களின் முன்னோர்களில் ஒருவர் என்பது தமிழர்களாகிய நமக்கு மிக பெருமையாகும். இத்தகைய பெருமையா வாய்ந்தவரின் பிறப்பு உறுதியாக தெரியவில்லை. இவர் கிபி 2ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர் என்று ஆராய்ந்துள்ளனர். இவர் சென்னை மயிலாப்பூரில் பிறந்து வளர்ந்தவர். மேலும் காவிரிப்பாக்கம் பகுதியில் கூட வாழ்ந்ததாக கூறுகின்றனர். தனது மகள் வாசுகியை திருமணம் செய்து தந்தவர் மார்க்காசயன் என்பவராகும். இவரது மனைவியின் பெயர் வாசுகி. அகர முதல எழுத்தெல்லாம் உலக பொதுமறையாகிவிட்ட படைத்த உலக இலக்கிய அரங்கில் தமிழ் மொழிக்கென்று ஒரு உயர்ந்த உன்னத இடத்தை நிலைபெற செய்தவர் திருவள்ளுவர். இவர் தெய்வ புலவர், பொய்யில் புலவர், பொய்யாமொழி புலவர் என பல பெயர்களில் புகழப்படுகிறார். இவர் எழுதிய திருக்குறள் எல்லா காலத்திற்கும் எவ்வளவு காலம் கடந்தும் கூட பொருந்துகிறது. எந்த கடவுளை வணங்குபவரும் எந்த மொழி பேசுபவர்களும் இவரின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளும் வகையில் அமைந்துள்ளது. இதனால் உலக பொதுமறை என்ற பெயர் பெற்றது. தெய்வ நூல், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை, வாழ்த்து, தமிழ் மறை, திருவள்ளுவம் என்று பலவித பெயர்களால் அழைத்து சிறப்பித்துள்ளனர். இவர் வாழ்ந்த காலம் வாழ்வியல் எல்லா அங்கங்களையும் இனம், மொழி, பாலின பேதமின்றி பல காலம் கடந்தாலும் பொருந்துவதாக உள்ளதால் தமிழுக்கு பெருமை, தமிழராகிய நமக்கும் பெருமை. திருக்குறளை தவிர மருத்துவம் பற்றி 2 நூல்களும், ஞான வெட்டியான் மற்றும் பஞ்சரத்னம் ஆகிய நூல்களையும் இயற்றியுள்ளார் என்று பேசப்படுகிறது. இவரின் சிலை கன்னியாகுமரி. இவர் புகழ் பாடும் விதமாக ஒரு பிரம்மாண்டமான சிலை தமிழக அரசால்
கலைஞராட்சி நிறுவப்பட்டது. திருக்குறளை உணர்த்தும் வகையில் 133 அடி உயரமும் அந்த சிலை இருக்கிறது. இதை கட்டி முடிக்க 10 ஆண்டுகள் ஆனது. சிலையின் உட்புறத்தில், அதாவது உட்புற சுவற்றில் ஒவ்வொரு அதிகாரத்தில் இருந்தும் ஒரு குறள் வீதம் 133 குறட்பாக்களையும் அதில் பதித்துள்ளனர். அவர் நினைவாகத்தான் அமைக்கப்பட்டு 1330 குறள்களும் அந்த மண்டபத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் ஸ்கூல் ஆஃப் ஓரியண்டல் மற்றும் ஆப்பிரிக்கன் ஸ்கீல்ஸ் என்னும் கல்வி நிறுவனத்தில் திருவள்ளுவரின் சிலை உள்ளது. திருவள்ளுவர் மறைந்தாலும் அவர் எழுதிய திருக்குறள் என்னும் தெய்வ நூலால் நமக்கும் உலகிற்கும் வழிகாட்டியாக இருந்து என்றும் தமிழர்களின் புகழை உலகளவில் மேலோங்க செய்கிறது. நம் தாய்மொழியாம் தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் திருக்குறளும் ஆகும். அதனால் தமிழராய் பிறந்த நாம் தமிழ் மொழியை வளர்க்க மேம்பட வேண்டும். ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும். பாடுபடுபவருக்காவது கை கொடுத்து உயர்த்த வேண்டும். இவரது குறள்களில் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களை எல்லாம் படிக்கிறது, ஊக்குவிக்கிறது. உண்ணாது நோன்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னா சொல் நோட்பாரின் பின், இன்மையுள் இன்மை விருந்தோரால் உண்மையுள் உண்மை மடவார் குறை. இது கண்ணகிக்கு பொருந்தும். கண்ணகி ஒரு தடவை தன் ஏழ்மை இருக்கிறதெல்லாம் கணவன் தள்ளி கொடுத்துட்டு ஏழ்மையா இருக்கும்போது ஒருத்தருக்கு விருந்து கொடுக்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். அந்த குறளை எடுத்து கொடுக்கிறது இது. இவரோட குறளை எடுத்து பயன்படுத்தாத கவிஞர்களே இல்லை, பாடல்களே இல்லை. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருக்குறள் புத்தகம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும். சுவாமி அறைகளில் கல் அல்லது வெண்கலம், பித்தளை போன்றவற்றில் வசதிக்கு தகுந்தபடி சிலை செய்து வையுங்கள். இக்காலத்தில் இல்லை, தற்காலத்திலே வள்ளுவரை சொந்தம் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். தமிழர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இவர் கைப்பட எழுதியது என்று ஒரு பக்கத்தை காண்பித்து அதில் ஹிந்தி எழுத்துக்கள் பரவலாக இருந்தது. அதனால் அனைவரும் அவங்க வீட்டில் ஒரு சிலையை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். வள்ளுவர் திருக்குறளையும் படித்து தெளிய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு அம்மா, சிறப்பு. தெய்வப்புலவர் திருவள்ளுவரை பற்றியும் அவர் எழுதிய திருக்குறளை பற்றியும் அழகாக எடுத்துரைத்தீர்கள். இப்ப இது பற்றி ராஜாமணி அம்மா அவர் தங்களுடைய கருத்தை கூறுவார்கள். கூறுங்களம்மா. வணக்கம். வணக்கம். சிறப்பு அம்மா, சிறப்பு. வள்ளுவரனுடைய சிலையை வைத்து நாம் வணங்குவதை காட்டிலும் ஒரே ஒரு முறையாவது வள்ளுவனுடைய 1330 குறட்பாக்களையும் வாழ்நாளிலே படித்து அதனுடைய பொருளை உணர்ந்து கொண்டால் போரும். உங்களுக்கு எத்தனை குறட்பாக்கள் வழி நடக்க முடியுமோ அதை நாம் பின்பற்றலாம். ஒரே ஒரு குறளை பின்பற்றினாலும் அவன் மனிதனாக இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதனால்தான் வள்ளுவத்தை உலக பொதுமறை என்கிறோம். பல்வேறு மொழிகளிலே இது மொழிபெயர்க்கப்பட்டிருந்தாலும் இது வாழ்வியல் நெறிகளை கூறுவதால் இதனுடைய பெயரே இயற்கை வாழ்வில்லம் என்று சொல்வார்கள். அப்படி ஒவ்வொருடைய வீட்டிலும் இருக்க வேண்டியது திருக்குறள். ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்நாளிலே படிக்க வேண்டிய பிற மந்திரங்களைப் போல இந்த திருக்குறளையும் படிக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக நான் இங்கே முன்வைக்கிறேன் அம்மா கருத்தை. மிக சிறப்பு. வள்ளுவரை பற்றி கூறியமைக்கு மிக சிறப்பு அம்மா. நன்று. அடுத்ததாக நம்மோடு இணைந்திருப்பவர் திருமதி அருணாதேவி அவர்கள். அவர் காளமேக புலவரை பற்றி நம்மோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள போகிறார். வாருங்கள் அம்மா, உங்களை அறிமுகம் செய்து கொண்டு நீங்கள் பேசலாம். அருணாதேவி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு அளித்த சங்க தமிழ் இலக்கிய பூங்கா உறவுகள் அனைவருக்கும் நன்றி. திரு நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த இணைப்பில் என்னை இணைத்தமைக்கு. எனது பெயர் அருணாதேவி. எனது இருப்பிடம் தெலுங்கானா மாநிலம். இன்றைய தலைப்பு நான் எடுத்துக்கொண்டது காளமேக புலவர். நான் ரசித்தது அவருடைய பாடல்கள். அதை உங்களோடு இணைந்து சுவைக்க தயாராக உள்ளேன். தமிழ் தீஞ்சுவை தீண்டிய புலவர்களில் காளமேக புலவரும் ஒருவர். தமிழ் எழுத்துக்களை பதமாய் அமிர்த கலவையாக்கி பகிர்ந்த புலவர். அவருடைய இயற்பெயர் வரதராசன். இவர் பிறப்பால் வைணவராயினும் தன் மனம் கவர் மையலால் மோகனாங்கியின் மென்புன்னகை மேம்பட
சைவனானவர். தேவி உபாசகனாய் இருந்து திருவானைக்கா உலா எனும் அரிய பிரபந்தத்தை எழுதியதால் காளமேகம் எனும் ஈஸ்வர நாமம் பெற்றதாக கதைகள் உண்டு. இவர் எழுதிய செய்யுளில் தகர வரிசை ககர வரிசை எழுத்து தகர வரிசை கா வரிசை இரண்டு வரிசையிலும் எழுதிய பாடல் பெருமைக்கு உரிய ஒரு பாடலாக இருந்து வருகின்றது. அதிலே எனக்கு பிடித்த பாடல் தத்தி தாதூதி தாதூதி தத்துதி துத்தி துதைதி துதைதத்தா தூதூதி தித்தித்த தெத்தாது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. என்ன அழகா தகர வரிசையில எழுதியிருக்கிறாருன்னு பாருங்க. இதுல தாதுங்கிறது மகரந்தம், பூ இதழ், மஞ்சள் நிற பூ கொண்ட ஒரு செடி. துதைங்கிறது அருகில் என்று பொருள்படும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, தத்தி தத்தி தாவர வண்டே ஒவ்வொரு மலரைக்கு அருகிலையும் போய் நீ குடிக்கிற அந்த தேன் சுவை எப்படி இருந்தது, இதுல ரொம்ப நல்ல தித்தித்த தாது எது? தாதுன்னா மகரந்தம். அந்த தேன் சுவையுள்ள தாது எது அதிகமா தித்தித்தது அப்படின்னு கேட்கிற மாதிரி பொருள்பட காளமேக புலவர் எழுதியிருக்கிறாரு. அது இல்லாம அவருடைய பாடல்கள்ல வல்லினத்திற்குன்னு தனியா பாடல் எழுதியிருக்கிறாரு, மெல்லின எழுத்துக்களை உபயோகப்படுத்தி பாடல் எழுதியிருக்கிறாரு, இடையின பாடல்கள் இடையின எழுத்து மட்டுமே உபயோகித்துக்கு கூட பாடல்களை எழுதியிருக்கிறாரு. அது இல்லாம அவருக்கு ரொம்ப கைவந்த கலை சிலேடை பாடல்கள், அதுவும் இல்லாம நையாண்டி பாடல்களும் நிறைய எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம தமிழ் மக்களுக்கு போய் சேரணுங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்தது. அதுக்கான ஒரு வாய்ப்பா இதை எடுத்துக்கிட்டு ஒரு நையாண்டி பாடல். காரென்று பேர் படைத்தாய் ககனத்தூரும் போது நீரென்று பேர் படைத்தாய் நீள் தரை வந்ததற்பின் வாரென்று மென்கலை ஆய்ச்சியர் கை வந்ததற்பின் மோரென்று பேர் படைத்தாய் முப்பெரும் பேர் பெற்றாயே. ஒரு மோரை கடைஞ்சு கொண்டு கொடுத்த ஆய்ச்சியர் என்னை பத்தி பாடுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அழகா அந்த மோர் ரொம்ப நீரா இருந்ததுன்னு சொல்லாம நையாண்டித்தனமா சொல்லி அவங்கள புகழ்ந்தாரு. இருந்தாலும் அந்த நீரோட சேர்ந்த மோரின் பெருமையையும் சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா அவருடைய பாடல்ல சமைத்த தண்டைக்கால் அம்மை, தண்டைக்காலுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கால்ல அந்த காலத்துல வெள்ளியில தண்டை போட்டிருப்பாங்க. அது மகளிருக்கே உண்டான ஒரு சிறப்பு அணி. அது இப்ப நம்ம யூஸ் பண்றது இல்லை, அதாவது உபயோகப்படுத்துறது இல்லை. ஸோ கொண்டத்தூர்ல இருக்கிற தண்டைக்கால் அம்மை சமைத்த பூசணிக்காய கறியை ருசித்து ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு. அது அவ்வளவு அழகா இருக்கும். கண்டக்கால் கிட்டும் கைலாயம் கை கொண்டு உள் கொண்டக்கால் மோட்சம் கொடுக்குமே கொண்டத்தூர் தண்டைக்கால் அம்மை சமைத்து வைத்த பூசணிக்காய் அண்டார்க்கு ஆம் ஈசருக்கு ஆம். அண்டார்க்கு ஈசனன் அடியவனுக்கும் அண்டியவருக்கும் அது சுவை தந்தது, ஈசனுக்கே சுவை தந்ததுங்கிற மாதிரி ரொம்ப அழகா பாடியிருக்கிறாரு. அவர் எழுதின பாடல்கள் நிறைய இருக்கு, எல்லாமே சொல்லணும்னா நேரம் போதாது. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்த திரு நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கு, சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் இதை நடத்தி கொண்டிருக்கும் தங்களுக்கும் நன்றி. நன்றி. சிறப்பு அம்மா, சிறப்பு. காளமேக புலவரை பற்றி அருமையாக உங்களுடைய கருத்துக்களை சொன்னீர்கள். அவருடைய சிலேடை பாடல்கள், நையாண்டி பாடல்கள் எல்லாவற்றையும் எடுத்து காட்டினீர்கள். சிறப்பு. இப்ப இது பற்றி ராஜாமணி அம்மா அவர்களுடைய கருத்துக்களை கூறுவார்கள். கூறுங்கள் அம்மா. சிறப்பு அம்மா, சிறப்பு. திருமதி அருணா அவர்கள் தெலுங்கானா, அதாவது அந்த மாநிலத்தில் இருந்தாலும் கூட இங்கே தமிழ் புலவரை பற்றி, தமிழ் மீது கொண்டிருக்கக்கூடிய ஆர்வத்தை பற்றி நான் அவருடைய பாடலை கேட்டு அவரை பாராட்ட வந்திருக்கிறேன். கவி காளமேக புலவர் சிலேடை பாடுவதிலும் சிறந்தவர் தான். நம்முடைய பாடப்பகுதிகளிலே சிறிய வயதிலே கூட நாம் ஓரிரு பாடல்களை அவருடைய பாடல்கள் படித்திருப்போம். அந்த நல்லெண்ணெய்க்கும் எள்ளுக்கும் பாம்புக்கும்
இடையேயான பாடல், அதுபோல யானைக்கும் போர்க்களத்திற்கும் இடையேயான பாடல், இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் நாம் கேட்டிருப்போம். ஆடி குடத்தடையும் ஆடும் போதையரையும் மூடி திறக்கின் முகம் காட்டும் ஓடி மண்டை பற்றின் பரபரெனும் பாரில் பின்னாக்கும் உண்டாம் முற்றிடும் பாம்பிள்ளனவே போது என்று அப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் கூட நம்முடைய பாடப்பகுதிகளிலே சிறிய அந்த வகுப்புகளிலே வைத்திருப்பார்கள். இந்த கவிஞர்களிலே 4 வகையான கவிகள் உண்டு. ஆசு கவி, சந்த கவி, வித்தார கவி என்றெல்லாம், மதுர கவி என்றெல்லாம் கவிஞர்கள் இருக்கிறார்கள். ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அப்படியே பாடிவிடுவார்கள். அதனால்தான் இவர்கள் எல்லாம் ஆசு கவி என்று சொல்லுவார்கள். அதாவது அந்த வார்த்தையை கொடுத்து விட்டால் போரும், வெண்பாவனுடைய ஏற்றடியோ அல்லது ஏதாவது ஒரு சொல்லையோ சொல்லிவிட்டால் போடும், உடனே மழை மேகமானது நீரை கொண்டு வந்து கொட்டுவதை போல இவர்களுடைய பாடல்கள் கொட்டுமா. அப்படிப்பட்ட சிறந்த கவிஞரான காளமேக புலவரை பற்றிய அருமை பெருமைகளை எல்லாம் அவருடைய பாடலை எல்லாம் இங்கு முன்வைத்த அருணாதேவி அம்மா அவர்களுக்கு மிகுந்த நன்றி அம்மா. வாழ்த்துகள் அம்மா, பாராட்டுகள். தொடர்ந்து கலந்து கொள்ளலாம் நீங்கள் இனி வரும் நிகழ்வுகளிலும். அடுத்ததாக உங்களுடைய மருத்துவர் பின்னூட்டத்திற்கு நன்றி அம்மா. அடுத்ததாக நம்மிடையே இணைய இருப்பவர் மருத்துவர் எழிலரசன் அவர்கள். அவர் செம்புலப்பெயல் நீராரை பற்றி நம்மிடையே பேச வருகிறார். வாருங்கள் ஐயா. எழிலரசன் ஐயா. வணக்கம். ஓம் நமச்சிவாய. தாய் தந்த தமிழுக்கு தலை வணக்கம். அவையோர்க்கும் சபையோர்க்கும் எழில் வணக்கம். தலைவராம் வள்ளுவனின் தாழ் வணங்கி செயலராம் பாவேந்தன் கரம் பற்றி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக தாய்மொழி நாள் சிறப்பு நிகழ்வான இப்பேச்சரங்கத்தில் எனது உரையை தொடங்குகிறேன். ஆங்கிலத்தில் ஒரு வழக்கம் உண்டு. அதாவது இயற்பெயர் தெரியாத ஒரு புலவரோ இல்லை கட்டுரையாளரோ கவிதை எழுதுபவரோ அவர் இயற்பெயர் தெரியவில்லை என்றால் அவருக்கு அனானிமஸ் என்று பெயர் சூட்டுவார்கள். அனானிமஸ் என்றால் யாரோ ஒருவர் என்றார். அதாவது நம்ம குறுந்தொகையில பாத்தீங்கன்னா 18 பேருடைய இயற்பெயர் தெரியவில்லை. அவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பாடல் தொடர்ல இருந்து ஒரு பெயராக பாடல் தொடக்கத்திலிருந்து இல்லை ஒரு பாடல் தொடர்ல இருந்து ஒரு ஓமையோ இதையோ அவருக்கு பெயராக சூட்டுவது வழக்கமாக நமது தமிழ் புலவர்கள் கொண்டிருந்தார்கள். அந்த 18 பேர்ல 13ஆம் புலவராக வருபவர் தான் செம்புலப்பெயல் நீரார். அதாவது இவருடைய குறுந்தொகை பாடல்ல 40வது பாடல். இவருடைய ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புலப் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே என்ற இப்பாடல் அருமையான பாடல். அதுல வரக்கூடிய ஓமை செம்புலப் பெயல் நீர் என்பதே அவருக்கு பெயராக வைத்துள்ளனர். ஏன்னா நம்ம இதுல யாரோ என்று சொல்ல முடியாது, அனானிமஸ் என்று குறிப்பிட முடியாது. ஏன்னா அழகான பாடல்களை எழுதிய புலவர்கள். அதனால் அவர்களுடைய பாடல்களிலிருந்தே அவர்களுக்கு பெயரை சூட்டியுள்ளார்கள். இது மிக சிறப்பானது. தமிழில் மட்டுமே இது இடம்பெறக்கூடியது. அதாவது இந்த பாடல் எழுதப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, புணர்ச்சிக்கு பின் தலைவனும் தலைவியும், தலைவி என்ன நினைக்கிறான்னா புணர்ச்சிக்கு பின் தலைவன் தன்னை நீங்கி விடுவானோ என்று நினைத்து கொண்டிருக்க அந்த அவருடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட தலைவன் பாடும் பாடலாக இந்த சூழ்நிலை பாடல் அமைந்துள்ளது. யாயும் ஞாயும், யா என்றால் என் தாய், ஞாய் என்றால் உன் தாய், எந்தையும் எந்தை என்றால் உன் தந்தை, சரி எந்தை என்றால் உன் தந்தை, அதே போல நுந்தை என்றால் என் தந்தை. இவர்கள் இருவருமே உறவினர்கள் அல்ல. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா என் தாயும் உன் தாயும் உறவினர்கள் அல்ல, யாராகியரோ. அதே போல என் தந்தையும் உன் தந்தையும் எந்த முறையிலும் கேளீரோ உறவினரோ அல்ல. ஏன், நானும் நீயும் கூட முன்னர் அறிந்ததில்லை, யானும் நீயும் எவ்வழி அரிதும் என்றாலும் செம்மண்ணில் கலந்த மழை நீர் போல அன்புடைய நம் நெஞ்சம் கலந்து விட்டது என்பதுதான் இந்த பாடல். அதனால இதன் மூலம் அவர் குறிப்பாக உணர்த்துவது என்னவென்றால், அதாவது செம்புலம் அப்படின்னா செம்மை செய்து சமணப்படுத்திய நிலம், வயல்.
அந்த வயல்ல வந்து அது உவே சுவாமிநாதர் ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது பாலைவன நிலம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாலை நிலம் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே சண்முகம் ஐயா அவர்கள் வந்து அது குறிஞ்சி நிலமாக இருக்கலாம், இப்பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிஞ்சி நிலமாக இருக்கலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதுல வந்து வரப்பால் தடுக்க பெற்ற அந்த நிலப்பகுதியில மழை நீர் பெய்யும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த நிலத்தினுடைய நிறம், சுவை, மனம், திறம் எல்லாம் அந்த நீருக்கும் கலந்து விடுகிறது. அந்த நீர் வந்து நிலத்தினுடைய அனைத்து அம்சங்களையும் பெற்று விடுகிறது. அது போல இவர்களுடைய நெஞ்சம் வந்து கலந்த பிறகு அந்த நீரும் அந்த நிலமும் நீரும் கலந்து எவ்வாறு செம்மண்ணாக இதுவாக இருக்கிறதோ அது போல இவர் நெஞ்சங்களும் கலந்து விடுகின்றன என்று குறிப்பிடுகிறார். இதுல குறிப்பா நம்ம ஒண்ணு பார்க்கணும்னா, இவர்களுக்கு உறவினர்கள் அல்ல, இவர் தந்தையும் அவர் தந்தை உறவினர் அல்ல, இவர்கள் அவருக்கு யார் என்று தெரியாது என்று குறிப்பிடுகிறார்கள். இது எவ்வாறு உள்ளதுன்னா, இவர்கள் வந்து வெவ்வேறு சாதியை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இது கலப்பு திருமணத்தை குறிப்பாக உணர்த்துவதாக நான் நினைக்கிறேன். என்ன காரணம் என்றால், யாரும் அறிந்தில்லைன்னா அவங்க ஒரே சமுதாயமாக இருக்க வாய்ப்பில்லை. எனவே இது ஒரு கலப்பு திருமணம் என்று கூட கூற முடியாது என்றால் பெரியார் அவர்கள் கூறுவார்கள், கலப்பு திருமணம் என்பது மனித ஜாதி நடக்கிறது எவ்வாறு கலப்பு திருமணம் ஆகும்? மனிதன் மிருகமா திருமணம் செய்து கொள்கிறார்கள். எனவே இது சாதி மறுப்பு திருமணம் என்று அவர் குறிப்பிட்டது போல, இது சாதி மதங்களை கடந்த இரண்டு நெஞ்சங்கள் சேர்ந்த போது இந்த பாடல் வந்ததாக எனக்கு தோன்றுகிறது. எனவே இது சாதி மதத்தை தாண்டி ஒரு காதலின் வெளிப்பாடாக இப்பாடல் அமைந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அதாவது 1000 பாடல் எழுதி புகழ்பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரே பாடலில் என புகழ்பெற்றவர் எனக்கு தெரிந்து இந்த செம்புல பெயல் நீராக தான் இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். தற்போது கூட ஒரு திரைப்படத்தில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது, தொடக்க பாடலாக இடம்பெற்றுள்ளது. மிக சிறப்பானதாக இருந்தது என்று கூறி எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன், பேச்சரங்கத்தை முடித்துக் கொள்கிறேன். மருத்துவர் சஞ்சீவி சாயலரசன். நன்றி, வணக்கம். சிறப்புங்க ஐயா, சிறப்பு. இப்போது இதை பற்றி ராஜாமணியம்மா அவருடைய கருத்துக்களை கூறுவார். சிறப்பு ஐயா, சிறப்பு. சங்க நூல்களிலே நிறைய புலவர்களினுடைய பெயர்கள் தெரியாமல் அவர்கள் பயன்படுத்திய அந்த உவமையே எடுத்து அவருக்கு பெயராக சூட்டியிருக்கிறார்கள் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான். மிகச் சிறப்பாக கூறினீர்கள். அதுபோல தமிழ் விடு தூது என்ற நூலே இருக்கிறது பாருங்கள். ஒரு முழு நூலும் தமிழினுடைய பெருமையை மிக சிறப்பாக எடுத்துரைக்கும். அந்த நூலை எழுதியவரே யார் என்று தெரியவில்லை. அது போலத்தான் சில பாடல்கள் யாரால் எழுதியது என்று, தனிப்பாடல்கள் கூட அப்படித்தான். சத்திமுத்த வாவியுள் நின்று என்று அந்த சத்திமுத்த புலவர் அந்த வரியை அங்கே பயன்படுத்தி இருப்பார். அவருக்கு சத்திமுத்த புலவர் என்று பெயர் வைத்திருப்பார்கள். அவ்வாறாக அவர்கள் பாடல்களையும் கருத்துகளையும் வெளிச்சொல்லி இருக்கிறார்களே தவிர அவர்களுடைய பெயரை கூட அவர்கள் பதிய வைக்கவில்லை. அப்படி மிக சிறந்த பாடல்களை இங்கே பல்வேறு கவிஞர்களினுடைய சான்றோர்களினுடைய பாடல்களாக நாம் காண்கிறோம். நீங்கள் சொன்னதை போல திரைப்பட படத்திலே வந்து வாலி அவர்கள் இதே ஓமையை அப்படியே பயன்படுத்தி இருப்பார். முன்பேவா என் நன்பேவா, ஊடேவா உயிரேவா, முன்பேவா என் நன்பேவா, ஊடேவா உயிரேவா, நீரும் செம்புலச் சேரும் கலந்தது போலே கலந்திருப்போம். அந்த நீரும் செம்புலச் சேரும் கலந்தது போலே கலந்திருப்போம் என்ற அதே உவமையை ஒரு திரைப்பட பாடலிலே கூட நான் அந்த இசையை கேட்டிருக்கிறேன். இது போல நிறைய கவிஞர்களினுடைய உவமைகளை பல்வேறு திரைப்பட பாடல்களிலூட நாம் காண்கிறோம் ஐயா. மிக சிறப்பு. அருமையாக குறுந்தொகையை பற்றி இங்கே பகிர்ந்து கொண்டீர்கள். செம்புல பெயரார் போல அவருடைய பெயரை சொல்லி கருத்துக்களை சொல்லி பதித்தமைக்கு மிகுந்த நன்றி ஐயா. வாழ்த்துகளும் பாராட்டுகளும். நன்றி அம்மா உங்களுடைய பின்னூட்டத்திற்கு. இன்று மருத்துவர் எழிலரசன் ஐயா அவர்கள் ஒரு புலவரை போலவே சிறப்பாக பாடலை பாடி அதற்கான விளக்கத்தையும் அருமையாக தந்தார். ஆனால் எனக்கு ஒரு ஐயம் என்னவென்றால், அந்த நீரின் நிறம், சுவை, மனமெல்லாம் சொன்னார். ஆனால் திடம் என்ன என்று தெரியவில்லை. தேநீரை சொன்னது போல மனம், சுவை, திடம் என்றெல்லாம் சொன்னார். அந்த திடம் தான் இன்றைக்கும் நிற்கிறதம்மா.
அந்த சுவை நாக்கிலிருந்தோ மற்றதிலிருந்தோ மறைந்து விடும். அதனுடைய திடமான அந்த கருத்துகள் தான் இன்றும் 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. த்ரீ ரோசஸ் மாதிரி. ஐயா சொன்னது போல பெயர் தெரியாவிட்டால் அந்த பாடலுடைய சிறப்பு குறைந்து விடும். அதனால் அந்த பாடலின் வரியவே எடுத்து அதை வந்து பெயராக வைக்கும் பொழுது அது இன்னும் சிறப்பாக செம்புலப்பயல் நீரார் என்ற பெயரை கேட்கும் பொழுதே சிறப்பாக இருக்கிறது. அருமை ஐயா, இப்பேற்பட்ட புலவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருந்தது. அடுத்ததாக அவரை தொடர்ந்து புதுவையிலிருந்து நம்மோடு இணைந்திருப்பவர் கவிஞர் புவனா அவர்கள். இவர் புலவர் கம்பரை பற்றி நம்மிடையே பேசவிருக்கிறார். வாருங்கள் அம்மா. புவனா அம்மா. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் அவர்களுக்கும் மற்றொரு குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாய்மொழி நாளில் சக்கரவர்த்தி கம்பரை பற்றி பேசுவதற்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கம்பர் பாத்தீங்கன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டுல தஞ்சையில பிறந்திருக்கிறாங்க, திருவனந்தூர் என்ற ஊர்ல. அவர் வந்து ஆதித்தன் என்பவருக்கு மகனா பிறந்திருக்கிறாரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒற்றர் கொரமரையில பிறந்திருக்கிறாங்க. ஒற்றர்னாக்கா நாதஸ்வர வித்வான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து நரசிம்மரோட பக்தர்களாம். அதனால வந்து நரசிம்மரோட பக்தர்ன்னு சொல்றதுனால கம்பருக்கு வந்து அந்த கம்பர் என்ற வார்த்தைக்கு தூண் சொல்லிட்டு ஒரு அர்த்தம் இருக்குதான். அந்த பிரகலாதன் கம்பத்தை அந்த தூணை உடைத்து கொண்டு வருவார் இல்லையா, அதை வச்சு அவருக்கு கம்பர்னு பேர் வச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. கம்பர்னாலே கம்பம் சொன்னாலே தூண் நம்ம நிறைய விழாக்கள்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஒரு வகையில அது மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து பெரிய ஒரு அங்க ஒற்றர் குடும்பத்துல பிறந்தாலும் அவர் வந்து பெரிய ஒரு பணக்காரரால அவர் வளர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்து சடையப்பர் அப்படின்ற உதவியில வந்து அவரோட உதவியில நிறைய விஷயங்கள் கத்திருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்தை வந்து ரொம்ப முக்கியத்துவம் அவர் வந்து கற்றிருக்கிறாரு. சமஸ்கிருதத்துல இருந்துதான் நம்ம வந்து இந்த கம்பராமாயணத்தை வால்மீகி எழுதியது கம்பராமாயணம்னு சொல்லிட்டு அவர் இயற்றி இருக்கிறாரு. அருமையா அவர் வந்து மொழிபெயர்த்து எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து 2250 வந்து இயற்கை எழுதினாரு. ஆனா நம்ம இன்றளவும் நமக்கு உயிர் பெற்றிருக்கிறாரு. அவர் வந்து அந்த திருக்கை வழக்கம், சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, 70 அப்படின்னு சொல்லி நிறைய காவியங்கள் அவர் படைச்சிருந்தாரும் அவர் வந்து அவரோட இந்த கம்பராமாயணம் தான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அதாவது பதிப்பா நமக்கு எல்லார் இடத்துலயும் பதிஞ்சது. அவர் வந்து இந்த காதல் தமிழ், வீரத்தமிழ், ஆன்மீக தமிழ்னு சொல்லிட்டு தமிழுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அவரு எழுதுனதுனால அவருக்கு வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மதிப்பு, பேரு எல்லாமே உண்டு. அவருக்கு வந்து நினைவிடம் வந்து சிவகங்கை மாவட்டத்துல நல்லரசன் கோட்டையில இருக்குதான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவரோட அந்த தமிழ் வளர்ச்சி, அவரோட அந்த தமிழோட பற்றால வந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த இடத்துலதான் போயிட்டு குழந்தைக்கு பேர் வைப்பாங்க. அந்த குழந்தை அந்த 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 நினைவிடத்துல இருக்கிற மண்ணை எடுத்து குழந்தை நாக்குல வச்சு பேர் வைப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த கம்பர். அவர் வந்து ஒரு கவிதை ஒரு 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 பாடல்ல எழுதியிருக்கிறாரு. நைவீர் அலீர் மைந்தி ஐவீரும் ஒரு வீரார் அகல் இடத்தை நெடுநாள் அடைவீர், அதாவது காப்பீர் வாழ்வீர். இந்த நாட்டை வந்து நீங்க ஐவரும் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப சொல்றாங்களா, ராமர் வந்து காட்டுக்கு போயிட்ட பிறகு எல்லா சேனைகள்லாம் தேடிக்கின்னு அவரை போயிடுச்சான். அப்ப அந்த படகுல வந்து 6 பேர் போறாங்க. அந்த 6 பேர் யாருன்னு கேட்டா சுமத்திரை, கைகேயி, கோசலை. அப்ப வந்து அவங்க கூட போறது குகன், பரதன், சத்ருகன் சொல்லிட்டு. குகன் வந்து ஒரு நண்பரா வந்து பரதனுக்கு சேர்றாரு. அந்த ராமரை தேட அவரு கூட வராரு. அப்ப இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கோசலையோட இவங்க 3 கோசலையும் அவங்க 3 பேரையும் காமிச்சு அவரு கேக்குறாராம். குகன் கேக்குறாராம் இவங்க யாருன்னு சொல்லிட்டு. அப்ப பரதன் சொல்றாராம், ராமரை பெற்றவங்க வந்து கோசலை, என்ன இந்த நாட்டையே கதிகலங்க வைத்த கைகேயை பெற்றவ வந்து நானு, அவங்கதான் அந்த கைகேயி அம்மா, சுமித்திரை வந்து லட்சுமணனை பெற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாங்களாம். அப்ப விளக்கம் கொடுக்கக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த ஒரு அப்ப அந்த அம்மா சொல்றாங்களாம் கோசலை, அதாவது கோசலை சொல்றாங்களாம்,
அதுக்குதான் அந்த பாடல் பாடியிருக்கிறார். அந்த கம்பர் பாடியிருக்கிறார். கோசலை சொல்றது வந்து, நீங்க வந்து இனிமேப்பட்ட ஐவரும் இந்த நாட்டையே நீங்க ஆளணும். ஐவரும் சேர்ந்து ஆளணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் கம்பர் கொடுத்திருக்கிறாரு. அது எதனால கொடுத்திருக்கிறாருன்னா, ராமர் வந்து அருளாளர், கொடை வீரர் அப்படின்னு நம்ம எப்படி போறோம் அப்படின்னா, அவங்களோட அந்த இந்த கோசலையோட வம்சத்துல வந்ததுனாலதான் ராமருக்கு அப்படிப்பட்ட கொடை வள்ளல் தனம் வந்ததுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அருமையான ஒரு ஆஹ் வார்த்தை சொல்லி, அதாவது கவிதையை சொல்லி அவர் வந்து அந்த அந்த அருளை விளக்கி இருக்கிறாரு கம்பர். அப்படி ஒரு அருமையான ஒரு வார்த்தைகள் அவர் அந்த கம்பரா ராமாயணத்துல அவர் எழுதியிருப்பாரு. உடைத்தவர்க்கு உதவானாயின், உள்ளது ஒன்று ஈயானாயின், அடுத்தவர்க்கு அருளானாயின், அறம் என்ன ஆண்மை என்ன என்று சொல்லியிருக்கிறாராம். அதாவது வந்து அறத்தை தான் முக்கியத்துவப்படுத்தி அந்த கம்பராமாயணத்துல எழுதியிருப்பாரு. அது கூட வீரத்தை சேர்த்து எழுதியிருப்பாரு. அதெல்லாம் விட இந்த அடுத்தவருக்கு உதவுறது தான் முக்கியமான, அனைத்தையும் விட பெரும் மதிப்பு கொடுத்தது அடுத்தவருக்கு உதவுறது தான் அப்படின்னு சொல்லி அருமையா வந்து அந்த கம்பராமாயணத்துல கம்பர் எழுதியிருப்பாரு. அதாவது வந்து இது என்ன கம்பசூஸ்திர வேலை அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா உண்மையிலேயே வந்து கம்பரோட அந்த சரித்திரம் வந்து அது தனித்துவம் மிக்க ஒரு சூத்திரம் தான் சொல்ல முடியும். கம்பன் வீட்டு கன்றுக்குட்டியும் கவிப்பாடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா அவரோட மதிப்புக்கு மிக்கது வேற எதுவுமே இல்லை அப்படின்றத வச்சுதான் நான் அந்த கம்பரை பத்தி சொல்கிறேன். நன்றிமா, நன்றி. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும். கன்றுக்குட்டி கூட கவி பாடலாம். கட்டுத்தறியவே கவி பாடும் பொழுது கன்றுக்குட்டி பாடாதா? சிறப்பு சிறப்பு. சொல்லுங்களேம்மா. அருமை திருமதி புவனா அம்மா அவர்களே. கம்பரை பற்றிய கம்பராமாயண பாடல்களே நமக்கு அவருடைய சிறப்பை நமக்கு வெளிக்காட்டும். விருத்தப்பாக்கள் என்ற அந்த வகையிலே அவருடைய பாடல்கள் 10,000 பாடல்கள் மிகுந்த சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதாவது 100 வண்ணம் என்று சொல்வார்கள் தமிழிலே. வண்ணம் எனும் பொழுது ஒவ்வொன்றும் ஒரு சந்தனயம். ஒரு சில பாடல்கள் மெல்லூற்றுகள் சேர்ந்ததாக இருக்கும், சில பாடல்கள் வல்லூற்றுகள் சேர்ந்ததாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு வகையாக 100 வகை வண்ணங்களை வைத்து பாடியவர் கம்பர் என்றெல்லாம் புகழ்ந்து பாடப்படுகிறது. ஒரே ஒரு செய்யுளை உங்களுக்கு நான் இங்கே உதாரணம் காட்ட விரும்புகிறேன். இவருடைய தனிப்பாடல்கள் கூட நிறைய இருக்கின்றன. அது சார்ந்த செவி வழி கதைகளும் நிறைய இருக்கின்றன. ஆனால் கம்பராமாயணத்திலே ஒரு பாடலை எடுத்து பாட்டுகிறேன் பாருங்கள். கும்பகர்ணன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் 6 மாதம் விழித்திருப்பான், 6 மாதம் உறங்குவான். அவனை எழுப்புவதற்காக அவனை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், அதாவது போர் தொடங்கி விட்டது, ராவணன் எப்படியாவது அவன் அப்பொழுது தூங்கச் சென்றிருக்கிறான், இன்னும் 6 மாதம் கழித்துதான் அவன் எழுந்திருப்பான் என்று ஒரு நிலை வரும் பொழுது அவனை எழுப்ப வேண்டும். எனவே ராவணன் என்ன செய்கிறான், கும்பகர்ணனை சுற்றி அந்த மேள தாளங்கள், பறைகள், ஊதுகொம்புகள் இவையெல்லாம் வைத்து அங்கே தட்டி அவனை எழுப்ப வேண்டும் என்பதற்காக ஆட்களை அனுப்புகிறான். அவர்கள் சுற்றி நின்று பறையை தட்டி கொண்டிருக்கிறார்கள், கும்பகர்ணன் எழுந்திருக்க வேண்டும் என்பதற்காக. அங்கே ஒரு பாடலை கம்பர் எவ்வாறு கையாளுகிறார் பாருங்கள். அந்த வார்த்தைகள் கூட அந்த சத்தத்தை தானே இசை எழுப்புவதாக அமைந்திருக்கும். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்று தான் எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல விற்பிடித்த கால தூதன் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய் என்று அந்த பாடல் இருக்கும். அனைத்தும் வல்லூற்றுகள் போட்டிருக்கும். அந்த வல்லூற்றுகளை நாம் சேர்ந்து படிக்கும் பொழுதே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய் என்று படிக்கும் பொழுது அது அங்கே ஒரு பறை ஒளியை எழுப்புவது போல இருக்கும். அந்த பறை ஒளியிலே கூட ஒரு வார்த்தைகளையும் கையாண்டிருக்கிறார் பாருங்கள். உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதென்று தான் எழுந்திராய், இனிமேல் உங்களுடைய மேலான வாழ்வு இறங்கிவிடும் என்ற வார்த்தையையும் அங்கே பொருளையும் பதித்து, வார்த்தைகளையும் பதித்து, அதற்கு சொல்வண்ணத்தையும் பதித்து மிக சிறப்பாக சொன்னதால் தான் கம்பநாடனை விருத்தத்திற்கோர் கம்பன் என்றெல்லாம் புகழ்ந்து சொல்லுகிறோம். பல்வேறு கதைகள் இருக்கின்றன, பிறகு ஒரு நாள் பார்க்கலாம். மிகுந்த சிறப்பு அம்மா. புவனா அவர்களுக்கு நன்றி. கவிஞர் புவனா அவர்கள் கம்பரை பற்றி
நம்மிடையே எடுத்துரைத்தார்கள். சிறப்பு, பாராட்டுகள் அம்மா. அடுத்ததாக நம்மிடையே இணைந்திருப்பவர், நான் சொன்னது போல சென்னை நிகழ்ச்சியில் பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டது. அதில் நல்வெள்ளியார், சங்கப்புலவர் நல்வெள்ளியார் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது கற்பகம் அம்மா அவர்களுக்கும் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்களுக்கும். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தொடு சிகிச்சை நிபுணர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள். அவர் நல்வெள்ளியார் விருது பெற்றவர். அவர் நம்மிடையே சங்கப்புலவர் நல்வெள்ளியார் பற்றி பேசவிருக்கிறார். வாருங்கள் அம்மா. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் திருவள்ளுவரையும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் திருவள்ளுவரையும் செயலாளர் பாரதிதாசனையும் நம் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்டன் தமிழன் அப்பாவையும் வணங்கி இன்றைய தமிழர் தாய் திருநாள் தாய்மொழி திருநாள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள என்னை இணைத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பேசப்பட இருக்கும் தலைப்பு புலவர்கள், சங்ககால புலவர்களை பற்றி பேச இருக்கின்றோம். சங்க காலம் என்பது ஒரு பொற்காலம். புலவர்கள் அனைவருமே தமிழில் பார்த்தோம் எனால் சாதியை அவர்கள் பார்க்கவில்லை. இன்றைய விஷப்பார்வை அன்று இல்லை. அது ஒரு பெரிய சிறப்பான ஒரு செய்தி. தமிழ் கூறும் கருத்துக்களை மட்டுமே பார்த்தார்கள். அனைவரையும் மதித்தார்கள். தமிழுக்காக, தமிழின் செயல்கள், அவர்கள் செய்த செயல்களுக்காக, கருத்துக்களுக்காக மிகவும் மதிப்பை கொடுத்தார்கள். அன்றும் ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் பெண்பார் புலவர்களும் இருந்திருக்கின்றனர். சில புலவர்கள் மட்டுமே சாதி பெயர், கோத்திர பெயர், ஊர் பெயரை சேர்த்து கூட சொல்லுவார்கள். சில கோத்திரங்கள் மட்டும் ஒரு 3-4 சொல்கின்றேன். கௌசிகம், வாதுலம், கவுண்டின்யம் இப்படிப்பட்ட கோத்திரங்களை எல்லாம் தன்னுடைய பெயர்களில் இணைத்து சொல்லக்கூடிய புலவர்களும் இருந்தனர். மதுரை இளங்கௌசிகனார், கோடிமங்கலம் வாதுலி நற்சேத்தனார், மதுரை கவுனியன் தத்தனார் இப்படிப்பட்டவர்கள். இப்பொழுது நான் பேச இருக்கும் புலவர் நல்வெள்ளியார். கடந்த மாதம் 28ஆம் தேதி அன்று நீலகண்டன் அப்பாவினுடைய 50வது இலக்கிய தமிழ் நிறைவு விழாவினை முன்னிட்டு அனைவரையும் சிறப்பித்தார். அதில் எனக்கெல்லாம் கொடுத்த விருது நல்வெள்ளியார். அன்றே இந்த நல்வெள்ளியார் பற்றி தெரியவில்லை, தெரியாமல் வாங்கி விட்டிருப்போம். ஆனா இப்ப தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த ஆர்வத்தோட பார்க்கும் பொழுது நல்வெள்ளியார் யார் அப்படின்னு பார்த்தால், நல்வெள்ளியார் என்கின்ற பெயருக்கு அவருக்கு மற்றொரு பெயர் நல்லொளியார். அவர் மதுரையை சேர்ந்தவர். மதுரையை சேர்ந்ததுனால் மதுரைக்கார பெண்ணுக்கு கொடுத்தார் போலன்னு கூட யோசிச்சுட்டு இருந்தேன் நானு. அழகான ஒரு வித்தியாசமான ஒரு பெயரை ஒற்று இருக்கின்றார்கள். பெண்ணினுடைய நுண் உணர்வுகளை நுட்பமாக வெளிப்படுத்தியதால இவரை பெண்பார் புலவராய் கருதி இருக்கிறார்கள் சில பேர் சொல்கின்றனர். வெள்ளி வீதியார் என்கின்ற பெண்பார் புலவரின் பெயரை ஒத்து வந்துள்ளது இவருடைய பெயர். இவருடைய இலக்கிய வாழ்க்கை என்று பார்த்தோமானால் 4 பாடல்கள் தான் இவர் இயற்றியுள்ளார். அகநானூற்றுல ஒரு பாடல், குறுந்தொகையில் மற்றும் நற்றிணையில் இவைதான் அவர் இயற்றியது. அதில் நான் இன்று ஒரு பாடலை மட்டும் கூறி என்னுடைய இதற்காக முடித்துக் கொள்கின்றேன். குறுந்தொகையிலிருந்து ஒரு பாடல். கோடிர் இளங்குவனை நெகிழ நாளும் பாடில் கவிழ்ந்து பணியானாவே, துன்னரும் நெடுவரை ததும்பிய அருவி தன்னென் முரசி நிமிழிசை காட்டும், மருங்கிற் கொண்ட பலவேர் பெருங்கடல் நாடனி நயந்தோள் கண்ணே. இதுதான் பாடல். இது இவங்க எழுதியிருக்கிற பாடல்கள் எல்லாமே பார்த்தோம்னா காதலை கொண்டு தோழன் தோழி தலைவன்கிட்ட போய் பேசுறது, பிரிந்து இருக்கிறது, இந்த மாதிரி பாடல்களை கொண்டதாக இருக்கின்றது. இந்த பாடலுக்கு, நீ பலாப்பழமிக்க நாட்டுக்கு தலைவன், உன் நாட்டில் மட்டும்தான் அருவி முழக்கத்துடன் நீரை கொட்டுகிறதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? என்னுடைய தலைவியினுடைய கண்ல இருந்து கூட அப்படிதான் கண்ணீர் கொட்டுகின்றது அப்படின்னு அந்த அருவியினுடைய நய ஓசையை வைத்து தன்னுடைய தலைவியினுடைய கண்ணீர் வழியத அந்த தோழி போய் தலைவன்கிட்ட சொல்றா. இதுதான் அந்த கவிதையின் சாராம்சம். இதெல்லாம் இந்த கவிதையினுடைய சாராம்சம். இப்பொழுது இந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்தமைக்கு நீலகண்டன் அப்பாவிற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்புங்கம்மா.
அது மாதிரி ஓமை சொல்றதுக்கு புலவர்கள் என்றைக்குமே தயங்கியதே இல்லை. ஒரு கண்ணீரை கூட அந்த நாட்டினுடைய அருவிக்கு ஒப்பாக சொல்லியிருக்கிறார். சிறப்பு. இப்ப இது பற்றி ராஜாமணி அம்மா அவருடைய கருத்தை கூறுவார். சிறப்பு சிறப்பு அம்மா. அருமையாக திருமதி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள் இங்கே நல்வெள்ளியாரை பற்றி ஒரு பாடலை எடுத்து காண்பித்தார். அந்த காலத்திலே உவமை என்று எதை நாம் நேரடியாக சொல்ல முடியாது. இதையெல்லாம் இறைச்சி, உள்ளுரை உவமம் என்று ஒரு இலக்கணம் இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சியை சொல்லி அதற்கு ஒப்பாக மற்றொன்றை சொல்லி நிறுத்தி விடுவார்கள். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இரவு நேரத்திலே அந்த தலைவன் அந்த தலைவியை காணுகிறான். களவொழுக்கத்திலே திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஊரெல்லாம் மலர் தூற்றுகிறது. அவன் வெளியில் இருக்கிறான். அவனிடம் என்று இந்த தோழி போய் சொல்லுகிறாள். அதாவது அறத்தோடு நிற்றல் என்ற ஒரு இதை பேசிக்கொண்டே போகலாம், மிக அதிகமாக நேரமாகும். அறத்தோடு நிற்றல் என்பார்கள். காதலித்தவர்களை ஒன்று சேர்த்து வைப்பதற்காக அந்த செவிலியர்களும் தோழிகளும் துணை புரிவார்கள். அப்பொழுது அந்த தலைவனை கண்டு இந்த தோழியானவள் கூறுகிறாள், உன்னுடைய நாட்டிலே அருவி கொட்டுகிறது. குறிஞ்சி நிலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தலைவன் என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறாள். அந்த அருவியில் மட்டும் நீர் வரவில்லை, அது போல என்பதை இங்கே அந்த பெண்ணினுடைய கண்களிலும் கண்ணீர் வருகிறது. அப்ப அருவியிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் நல்லதைத்தான் பயிர் செழித்து அதற்கு வளமை கொடுக்கும். அதுபோல இவள் கண்ணீர் செலுத்துகிறாளே, இந்த கண்ணீரை கொண்டு நீ காண்பது என்ன எனும் பொழுது அவளை திருமணம் செய்து கொண்டு வளத்தோடு வாழ் என்பதற்கு அறிவுறுத்துவதாக இந்த பாடலை நாம் இங்கே காண்கிறோம். இவ்வாறு உள்ளுரை உவமைகளாக, உள்ளுரை உவம் என்பார்கள், இறைச்சி என்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு இலக்கண நடையோடு இந்த பாடல் மிக எளிமையாக எழுதப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட இதனுடைய ஆழ்ந்த பொருள் அந்த தோழியானவள் தலைவனுக்கு அறிவுறுத்தி அவளை திருமணம் செய்து கொள் என்று சுட்டி காட்டுவதாகத்தான் அமைந்திருக்கிறது. மிக சிறப்பு அம்மா, மிக சிறப்பானது ஒரு பாடலை இங்கே எடுத்து காட்டி சங்க இலக்கியத்திலிருந்து அருமையாக பதித்தீர்கள் நல்வெள்ளியாரை. நன்றி அம்மா, மிகுந்த சிறப்பு. நன்றி அம்மா. நல்வெள்ளியார் பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொண்ட ஸ்ரீபிரியா அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அவருக்கு பின்னூட்டம் வழங்கிய ராஜாமணி அம்மா அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக நம்மிடையே இணைய இருப்பவர் தெலுங்கானா மாநிலத்திலிருந்து பரமேஸ்வரி ஏழுமலை அவர்கள். இவர் புலவர் முனைப்பாடியார் பற்றி நம்மிடையே பேசவிருக்கிறார். வாருங்கள் அம்மா, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கும் திருமதி இரா ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். முனைப்பாடியார் பற்றி ஆசிரியர் குறிப்பு தமிழ் பாடகர் நூல்ல எனக்கு கிடைக்கல. இணையத்துல தேடுறதுனால இணையத்துல கிடைச்சதை நான் இப்பவும் சொல்றேன். இவர் வாழ்ந்த காலம் 13ஆம் நூற்றாண்டு என வரலாறு குறிப்பிடுகிறது. இவர் தொண்டை மண்டலம் திருமுனைப்பாடி என்னும் நாட்டின் தலைநகரமான முனைப்பாடியில் வாழ்ந்தவர். அருக கடவுளை வணங்கிய இவர் ஒரு சமண சமய மதத்தை சார்ந்த துறவியாவார். அறநெறிச்சாரம் ஒரு தமிழ் நீதி நூல். இந்நூலை இவர் இயற்றியுள்ளார். அறத்தின் வழியை பிழிந்து சாரமாக தருவதால் இந்நூல் இப்பெயர் பெற்றது. இதில் 226 வெண்பாக்கள் அடங்கியுள்ளது. இந்நூல் அருங்கல செப்பு என்னும் நூலை தழுவி எழுதப்பெற்றது என்றும், நல்லறம், நல்லொழுக்கம், நல் ஞானம், வீடு பேறு போன்ற அறநெறிகளை தெளிவாக சொல்வதாகவும் உரையாசிரியர் பலர் விளக்கமளிக்கின்றனர். அறநெறிச்சாரம், இதுல ஒரு வெண்பாவை பார்க்கலாம். தூயவாய் சொல்லாடல் வன்மையும், துன்பங்கள் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும், காய்விடத்து வேற்றுமை கொண்ட ஆடா மெய்மையும், இம்மூன்றும் சாற்றுங்கால் சாலத்தலை. அதாவது பாடலோட அர்த்தம் என்னன்னா, குற்றம் ஏற்படாமல் பேசுதல், துன்பங்கள் உண்டான போதும் மனம் தளராமல் இருத்தல், தம்மை வெறுப்பவரிடத்தும் வேற்றுமை பாராட்டாத உண்மை நிலை ஆகிய இவை மூன்றும் இருந்தால் மனிதன் மிக உயர்ந்த பண்புள்ளவனாக இருப்பான் என்று முனைப்பாடியார் இந்த அறநெறிச்சாரத்தில் கூறியுள்ளார். இந்த வாய்ப்பை அளித்த எனக்கு நன்றி.
அனைவருக்கும். சிறப்பு அம்மா, சிறப்பு. முனைப்பாடியார் பற்றி குறிப்பு தந்தீர்கள். அவருடைய பாடல் ஒன்றையும் வாசித்து காண்பித்தீர்கள். இப்போ இது பற்றி ராஜாமணி அம்மா அவருடைய கருத்தை சொல்வார். சிறப்பு அம்மா, தங்களுடைய வித்தியாசமான வேறுபட்ட கோணத்திலிருந்து ஒரு கவிஞரை எடுத்து நீங்கள் முன்வைத்ததற்காக மிகுந்த நன்றி. அறநெறிச்சாரம் 13ஆம் நூற்றாண்டில் எழுதியது என்கிறீர்கள். இதற்கு முன்னால் சமண துறவிகள் இது போன்ற அறம் நிறைந்த பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். களப்பிரர் காலம் என்று தமிழகத்திலே ஒரு காலம் இருந்தது. அப்பொழுதுதான் சமண துறவிகள் நிறைய பேர் இங்கே வந்து சமண பள்ளிகளை அமைத்து நாலடியார் போன்ற நூல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். 50 காப்பியங்களும் அவர்களுடைய சிறந்த அறநூல்களாகத்தான் நாம் காண்கிறோம். அவர்களுடைய பொருளை எடுத்து பார்க்கும் பொழுது அறம், பொருள், இன்பம், வீடு பேர் அடைதல், வீடு பேர் அடைவதற்கு இந்த அறவழியை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கொள்கையாக நாம் காண்கிறோம். அப்படிப்பட்ட முனைப்பாடியாரனுடைய அறநெறிச்சாரத்திலிருந்து ஒரு அழகான ஒரு வெண்பாவை இங்கே நீங்கள் முன்வைத்தீர்கள் அம்மா. மிகுந்த சிறப்பு. இந்த நிகழ்விற்கு வந்து கலந்து கொண்டதற்கு நன்றியும் பாராட்டுதல்களும். தொடர்ந்து வாருங்கள் அம்மா. அருமை. அடுத்ததாக நம்முடன் இணைந்திருப்பவர் திருமதி சரளா அவர்கள். இவர் பெங்களூரிலிருந்து இணைந்துள்ளார். இவர் நம்மிடையே புலவர் மாசாத்தியார் பற்றி பேச வந்திருக்கிறார். வாருங்கள் அம்மா. நன்றி. உங்கள் அருமிக உரைக்கும் தலைமைக்கும் என்னுடைய வணக்கம். என்னை படைத்த இறைக்கும், என்னை சுமந்த தாய்க்கும், என்னை வளர்க்கும் தமிழுக்கும், என்னை பாராட்டும் சான்றோர் ஆண்டோருக்கும், இணைய வழியில் இருக்கும் அத்துணை தமிழ் உறவுகளுக்கும், நீலகண்ட ஐயா அவர்களுக்கும், ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும், நெறியாளிகைப்படுத்துகின்ற அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாசாத்தியாரை பற்றி, ஒக்கூர் மாசாத்தியாரை பற்றி நான் முன் ஒரு சில பாடல்களுடைய கருத்துக்களை முன்வைக்க இணைந்துள்ளேன். அக்கால தமிழகர் தம் அன்பு, அறிவு, அறம், ஆற்றல் சார்ந்த அகவாழ்வு குறித்து அகநானூறு உள்ளிட்ட பல அரும்படைப்புகள் நமக்கு செறிவுற செப்பி நிற்கின்றன. அவை போல் மரம், திறம், பொருள், புகழ் சார்ந்த புறவாழ்வு பற்றி புகழும் நூல்களும் புறநானூறு தலையாக நமக்கு முன்னே நிற்கின்றன. முடியரசு காலத்துக்குரிய நமது மூதாதையர்களுடைய முற்கால முன்னோர்களுடைய வாழ்வு முறைகளை அறிவதென்பது குடியரசு காலத்திற்குரிய நமது தற்கால வாழ்வை தக்க முறையில் தரமுடையதாக தொடர்ந்து பெரிதும் உதவுவதாக அமைகின்ற இந்த நிலையில் அக்கால தமிழகத்தின் ஆட்சி, அரசு, அமைச்சு, நீதிநெறி, மானம், மரம், புலமை, பொதுநலம், பாசறை, படை, கொடை, உடை, நடை என்பன போன்ற பலவும் பற்றி நாம் தெளிவு தெரிந்து கொள்ள புறநானூறு பொருத்தமிகு அமைப்பாக இருப்பதால் நான் மாசாத்தியருடைய புறநானூற்று ஒரு பாடலை உங்கள் முன் வைக்கிறேன். பாண்டிய நாட்டின் திருக்கொட்டியூர் என்னும் ஊருக்கு அருகில் உள்ள ஓர் ஒக்கூர் இப்பொழுது சிவகங்கை மாவட்டமாக இருக்கிறது. இந்த ஊரில் பிறந்த வளர்ந்த மாசாத்தியார் புத்த சமயத்தை தழுவியதாக இருந்தால் கூட சங்க காலத்தவராக வாழ்ந்திருக்கிறார், சங்க கால புலவராக இருந்திருக்கின்றார். இவர் பாடிய பாடல்கள் அகநானூற்றில் 2 பாடல்கள், அதாவது 324 384 என்ற 2 பாடல் பாடியுள்ளார்கள். குறுந்தொகையில் பார்த்தோம் என்றால் 126 139 186 220 மற்றும் 275 என்ற 5 பாடல்கள் பாடியுள்ளார். புறநானூற்றில் ஒன்றுமாக ஒரே பாடலை பாடியுள்ளார் 279. அந்த பாடலை நான் எடுத்துக்கொண்டேன். ஏனென்றால் அந்த பாடலுடைய அந்த கருத்து என்னை ஏனோ ஈற்றுவிட்டது. வாகை திணையில் பாடியுள்ளார். துறையானது நூறின் முல்லையில் என்ற துறை கொண்டு அமைத்துள்ளார். கெடுக சிந்தை கழுதிவள் துணிவி மூதின் மகளிர் ஆதல் தகுமே மேல் நாள் உற்ற செறிவிற்கு இவள் தன்னை யானை எரிந்து களத்துழிந்தொன்னை நெருநல் உற்ற செறிவிற்கு இவள் குழுனன் பெருநிறை விலகி ஆண்ட பட்டனை இன்றும் செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி வேல் கை கொடுத்து பாரு பயிர் குடிமி எண்ணெய் நீவி ஒரு மகன் அல்லது இல்லோல் செருமுக நோக்கி செல்கென விடுமே
அக்காலத்தில் பெண்களுடைய வீரத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் புல்லாகிதம் ஏற்படுகிறது. பொதுவாக மாண்புறு மகளிர் குலப்பாட்டிலில் பாடினீர் என பெறும் வகையில் பேர் அளவினராய் இல்லை என்பது முழு உண்மையே. ஆனால் கூட காலமும் பொழுதும் குடும்பம் சார்ந்த பாணியிலே கழித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெண்டீர் அவருடைய துறையை கவனித்தோம் என்றால் ஈடுபாடோ காட்ட இயலாத ஒரு துறையில் இருக்கின்ற ஒரு பெண்டீர் ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்குரிய அரிய பாடலை பாடி பெருமை உரை விளங்கி நின்ற பெண்பார் புலவர்களாக இருந்திருக்க என்று இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகின்றது. இவள் என்ன கெட்டொழியட்டும், இவளது துணிவான செயல் கடுமையானது. இவள் மூதில் மகளிருக்கு உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவள் வீரப்பரம்பில் வந்திருக்கின்றாள். இவளது கடுமையான எண்ணம் மிகவும் பிறரை அச்சுறுத்துகின்றது போல் இருக்கின்றது. நேற்றைக்கு தன் கணவனை அனுப்புகின்றாள். முந்தைய மேலாளில நடந்த போர்ல அண்ணனை அனுப்புகின்றாள். அண்ணனின் பகைவரின் யானையை வீழ்த்திய போரில் போர்க்களத்திலேயே மாண்டான். அண்ணன் இறந்து விடுகிறான், கணவன் இறந்து விடுகின்றான். முந்தா நாள் அண்ணன் இறக்கின்றான், நேற்று என் கணவன் இறக்கின்றான். பகைவரின் அணிவகுப்பை பிளவுபடுபடி விலகி கொண்டு முன்னேறி அங்கேயே மாண்டான். வீரத்தினுடைய விளம்பரமாக இருக்கின்ற அந்த போரிலே முதுகிலே விழுப்புண் இல்லாமல் மார்பிலே பெற்று இறந்த என் அண்ணனையோ என் கணவனையோ இன்றும் நிற்காமல் ஒலிக்கின்ற போர் பறையை ஒலி கேட்டவுடன் ஏதாவது செய்ய வேண்டுமே என்னும் ஆவலுடன் எண்ணி பார்த்து தன் ஒரே ஒரு மகனை, இளம் பிள்ளையை, பறந்து கிடந்த அவன் தலைமுடியை எண்ணெய் வைத்து சீவி முடித்து வெண்ணிற ஆடை உடுத்தி விட்டு வேலை கையிலே கொடுத்து போர்க்களம் நோக்கி செல்க என்று கூறி அனுப்பி வைக்கிறாளே, இவள் சிந்தை துணிவு கெட்டொழியிட்டு மூதில் மகளிர் மூத்த மரக்குடி பெண்டீர் என்று விளக்கங்களை கொடுத்திருக்கின்றார். ஒரு பெண் தனக்கு ஆதரவாக இருக்கின்ற வரைகளெல்லாம் போருக்கு அனுப்புகின்ற பொழுது அக்காலத்தில் போரின் தன்மை எவ்வாறு இருந்தது என்று நம்மால் அறிய முடிகிறது. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் அமைதி இல்லாத ஒரு நிலைப்பாட்டினை நாம் உணர முடிகிறது. குழந்தைகளுக்கு கூட வீரமூட்டுகின்ற தன்மையும் பெண்டிருக்கும் வீரத்தோடு வாழ்கின்ற நிலையையும் இந்த பாடல் நமக்கு உணர்த்தி நிற்கின்றது. காதலும் களவுமே சிற்றிலக்கியங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் கூட மரத்தையும் மானத்தையும் பண்பையும் குடையும் உடையும் படையும் பாசறையும் இவற்றை சொல்லுகின்ற புறத்தை நாம் போற்றுவோம். ஒக்கூர் மாசாத்தியாரை நாம் நினைவில் நிறுத்தி அவளுடைய பண்பை பாராட்டி நாம் அவளை பின்தொடருவோம். இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி, வணக்கம். சிறப்பு அம்மா, சிறப்பு. தமிழர்களுடைய வீரத்தை பற்றி அருமையாக எடுத்துரைத்தீர்கள். இப்பொழுது இது பற்றி ராஜாமணி அம்மா அவருடைய கருத்துக்களை கூறுவார்கள். அம்மா. சிறப்பு அம்மா, சிறப்பு, மிகுந்த சிறப்பு. ஒக்கூர் மாசாத்தியாரனுடைய புறநானூற்று பாடல் 279வது பாடலை எடுத்து இங்க மிக அருமையாக படித்தீர்கள். கெடுக சிந்தை கடிதிவள் துணிவே என்பதை பற்றிய அந்த பாடலிலே முதல் நாள் நடந்த போரில் தன்னுடைய தந்தை யானையை எதிர்கொண்டு இறந்துபட்டான். விழுப்புண்பட்டு அவன் அங்கே இறந்தான். அண்ணன் என்பதல்ல, அங்கே தந்தை என்பதுதான் அதற்கு ஈடான ஒருதனை அப்படின்னும் பொழுது இந்த பொருளாகிறது. மற்றொரு நாள், அப்ப முந்தா நாள் நேத்து அப்படின்னு இந்த பாடல்ல நாம பொருள் கொள்ளக்கூடாது. ஏன்னா தமிழருடைய புறத்திணைகள்லேயே யானைகளை கொண்டு தாக்கக்கூடிய போர்க்களத்திலே இறந்துபட்டான் தந்தை. அதற்கு நெருநல் என்றால் முதல் நாள், மற்றொரு நாள் அப்படின்னு வச்சுக்கணும். அப்பொழுது ஆணிரைகளை கவர்ந்து வரும் பொழுது அங்கே இறந்துபட்டான் தன்னுடைய கணவன். ஆனா அதற்கு அடுத்த ஒரு போர் நிகழ்விலே போர் பறை கேட்கிறது. போர் பறை கேட்ட உடனேயே இவள் வீட்டுக்கு ஒரு ஆளை அப்ப அனுப்பணும். தனக்கு ஒரு மகன் இல்லோள், அவருக்கு ஒரே ஒரு பையன் தான், அடுத்த மகன் கிடையாது. அப்ப அந்த ஒரு பையன் வீதியில விளையாடிட்டு இருக்கிறான். அவனை கூப்பிட்டு அவனுக்கு தலையை சீவி அந்த குடிமையை நல்லா எண்ணெயை வச்சு இது பண்ணி வேல் கொடுத்து அனுப்புறா அப்படிங்கிறது இந்த மூதின் முன்னையினாலே வீரமிக்கவள் அப்படிங்கிற அந்த இது. இப்ப இந்த பாடலை நிறைய புலவர்கள் உதாரணமாக சான்றாக எடுத்து இலக்கியங்களே காட்டியிருக்கிறார்கள். ஒரு பெண் அவர் போர்க்களத்தில் சென்று நேராக போகவில்லை, ஆனால் பின்னால் இருந்து அவளுடைய
அந்த ஊக்கத்தையும் அந்த தைரியத்தையும் அந்த குடும்பத்திற்கு கொடுத்து ஆடவர்களை அனுப்பி இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த பாடல் வழியாக காண்கிறோம். தந்தை இறந்துபட்டாலும் கணவன் இறந்துபட்டாலும் ஒரே ஒரு மகன் இருந்தாலும் அவன் விழுப்புண்பட்டு இறந்துபட்டாலும் அவளுக்கு அந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக அவளுடைய பொறுப்பு அங்கே அமைந்திருக்கிறது என்பதைத்தான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய வழியாக நாம் காண்கிறோம். நாட்டுப்பற்றிற்காக தன்னுடைய ஒரு மகனையும் அவள் அனுப்புகிறாள் என்பதுதான் இங்கே நாம் மிகுந்த ஒரு கருத்தாக நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட பெண்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த சங்ககால பாடல்களிலே புறநானூற்று பாடலே ஒக்கூர் மாசாத்தியார் மூதின் முல்லை என்ற அந்த எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் இதில் மிக சிறப்பாக காண்கிறோம். இதை அருமையாக எடுத்துரைத்த திருமதி சரளா அவர்களுக்கு நன்றி அம்மா. சிறப்பு, மிகுந்த சிறப்பு. நன்றி நன்றி அம்மா, அருமையான விளக்கம் தந்தீர்கள். நன்றி நன்றி, எனக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. நன்றி. அடுத்ததாக நம்மோடு இணைந்திருப்பவர் திருமதி சரஸ்வதி திருமதி சரஸ்வதி ஐயப்பன் அவர்கள். அவர் நம்மிடையே நாகையார் பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறார். வாருங்கள் அம்மா, உங்களை பற்றி அறிமுகம் செய்துவிட்டு நீங்கள் பேசலாம். இணையதளங்களில் இணைந்து பயணிக்கின்றேன். நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கும் சங்க தமிழ் பூங்கா இலக்கிய பூங்கா இணையதளத்திற்கும் மற்றும் ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும் சிவகாமி சண்முகம் அவர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களையும் வந்தனங்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையினை ஆரம்பிக்கின்றேன். இது எனக்கு ஒரு சிறிய வாய்ப்பு. பார்த்து படித்து தெரிந்து பகிர்கிறேன். ஒரு மென்மையான மலரிதழை கொண்டு நெருங்கி உலகம் மரணத்தை விரட்டக்கூடிய வலிமை அன்பு ஒன்றுக்குத்தான் உண்டு. அதை வயது கூட கூட நாம் அதிகமாக புரிந்து கொள்கிறோம். வயதான பின்பு கணவன் இறந்து விட்டால் பெண்கள் மகன் வீடு மகள் வீடு என அவர்களை அனுசரித்துக் கொண்டு தங்கள் வாழ்வை தொடரும் மனநிலைக்கு வந்து விடுவார்கள். ஆனால் மனைவி இறந்து விட்டால் கணவன் மிகவும் தளர்ந்து போய் விடுகிறான். பொதுவாக தகப்பன், சகோதரன், பிறகு கணவன் ஆகியோரை சார்ந்திருக்கும் மன நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். பெண்கள் ஆண்களை சார்ந்திருக்கும் மனநிலையிலேயே பெண்கள் வளர்க்கப்படுவதால், எனவே கணவன் இல்லாவிட்டாலும் மகனிடமோ மகளிடமோ இணைந்து தங்களுடைய வாழ்வை தொடர பெண்ணால் இயல்கிறது. ஆனால் ஆண் என்பவன் குழந்தை பருவம் முதலே தனித்து வளர்க்கப்படுகிறான். அவனது உணவு, உடை, வாழ்கிற சூழல், புழங்கும் வெளி ஆகியன பெண்களிடம் இருந்து முற்றிலும் மாறுபட்டது. அது மட்டுமல்ல, குடும்பத்திலிருந்து தன்னை ஆண் என்றே எண்ணமும் அது சார்ந்த சமூகத்தின் கற்பிதங்களும் மேலோங்கி வாழ்கிறான். அவனை சார்ந்திருக்கும் குடும்பத்தின் மையமாகவே தான் இருப்பதாக நினைக்கின்றான். தண்ணீரை சூடாக்கி குடிப்பது முதல் சமைத்த உணவை தானே போட்டு சாப்பிடுவது, தன்னுடைய உடைகளை தானே துவைப்பது, தன்னுடைய பொருள்களை தானே ஒழுங்கு செய்து கொள்வது போன்ற அடிப்படையான வேலைகளை கூட செய்ய விரும்புவதில்லை. அவற்றையெல்லாம் மனைவி பார்த்து கொள்வாள் எனவும் அதன் பிறகு குழந்தைகளையும் பராமரிப்பவே மனைவி என்பவள் என்றதாகவே நினைக்கின்றான். எனவே தான் நீண்ட கால இணையாக வாழ்ந்த மனைவி இறந்த பின்பு கணவன் செயலிழந்து போகின்றான். தனி குடும்பமாக வாழ்கின்ற மகன்களையும் மகள்களையும் சார்ந்துள்ள ஆண் பெரும்பாலும் விரும்புவதில்லை. மேலும் தன்னுடைய மனைவியின் இழப்பிற்கு பிறகு தனக்கென இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லாமல் போய்விட்டதாகவே நினைக்கின்றான். ஆண்டான் இந்த சமூகத்தின் மையம் எனில் அவனுக்கு இணையானவள் பெண். இன்னை இழந்த பின் அவன் ஏன் இவ்விதமாக தளர்ந்து போக வேண்டும்? திருமணத்திற்கு பிறகும் ஒரு ஆணின் இருப்பிடங்கள் மாறுவதில்லை. ஆனால் ஒரு பெண் தான் வளர்ந்த இடத்தை விட்டு வேறொரு புதிய சூழ்நிலைக்கு தன்னை தகவமைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அவள் புகுந்த வீட்டில் சந்திக்க நேரும் குழப்பங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மாறுதல்களையும் அவள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் வலியுறுத்த கூறுவார்கள். மேலும் புதிய பழக்க வழக்கங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அனுசரித்து விட்டு கொடுத்து போகும்படி சொல்லி அனுப்புவதை காணலாம். களவு, கற்பு என 2 வகைகளில் சங்ககால அகவாழ்வு காட்சிப்படுத்தப்படுகிறது. இவை இரண்டுமே பெண்களுக்கான பாலியல் ஒடுக்கத்தை வலியுறுத்தும் நிலையை தான் சிந்தனைக்கு துணை செய்பவை. களவில் உறவு கொள்கின்ற நிலையில் இருந்து திருமணத்திற்கு பின்பான பாலுறவுக்கு அங்கீகாரம் கொடுப்பதன் குடும்ப அமைப்பு வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. பெண்களை கற்பு நிலைக்கு பழக்கப்படுத்த களவு காதலில் ஈடுபடுகின்ற பெண் வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்.
தோழி, செவிலி ஆகியோர் தவிர அலர் பேசுகின்ற ஊரார் என அனைவராலும் கண்காணிக்கப்படுகிறார். இதன் மூலமாக தமையன் தாய் மற்றும் உறவினர்களால் தண்டிக்கப்பட்டிருக்கலாம். களவிலிருந்து பெற்றோர் சம்மதம் பெற்று திருமணம் செய்து கொள்வது என்பது அத்தனை எளிதில் நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை. இதனை தவிர களவில் ஈடுபடும் பெண்கள் ஆண்களினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கவும் வாய்ப்பிருக்கிறது. எனவே தான் விரும்பிய ஒருவனை இணைந்து வைக்க உதவுகின்ற தோழியின் உறவை முக்கியமானதாக தலைவி கருதுகிறார். செவிலித்தாய் நற்றாய் மற்றும் சமூகத்தினரிடம் தெரிவித்து அனைவரின் ஆதரவுடன் விரும்பிய ஆணை மனம் முடிக்கின்ற தலைவி பெரிதும் மகிழ்ந்திருக்கிறாள். களவில் ஈடுபட்டிருக்கும் ஒருத்திக்கு தோழியின் துணையினால் திருமணம் முடிந்தது. இல்லற வாழ்வில் ஈடுபட்டிருக்கும் தலைவியை பார்ப்பதற்கு ஒரு நாள் தோழி வருகிறாள். அவரது வரவில் மகிழ்ந்த தலைவியை பற்றிய அஞ்சியத்தை மகள் நாகையார் பாடிய பாடல் இது. முடவு முதிர் பலவின் குடமருள் பெரும் பலம் பல் கிளைந்த தலைவன் இல்லா கடுவன் பாடில் அருள் பாறை மருங்கின் ஆடுமயில் முனைதாக கோடியர் விளவு கொள் மூதார் விரலி பின்றை முழவன் போல அகப்பட தமிழி இன் துணை பயிருங்குன்ற நாடான் குடி நன்கு உடையவன் கூடிற்பிரியலன் கெடிதற் பொலியலன அன்பினை என நீ வல்ல கூடி வாய்வதற் புணர்ந்தோய் நல்லை காணில் காலங் தோழி கடும்பரி புறவி நெடுந்தீரஞ்சி நன்றிசை நிறுத்த நயவரு பணுவல் தொல்லினை நிறீ உரைசால் மான்மகன் இன்னும் முறையை நிறுத்த பண்ணி உள்ளும் புதுவது புனைந்த நிறத்தினால் வதுவைத்தானிலும் இனிய நாள் மயக்கே. அன்பு தோழியே, நினைக்கு பார்க்கும் இடத்தில் நீ மிகவும் நல்லவள். அருவி ஒலிக்கும் பாறையின் அருகே மயில் ஆடிவர கூத்தர் விழாவெடுக்கும் முதிய ஊரில் ஆடுகின்ற விரலியின் பின்னால் மத்தளக் கருவியை தழுவிக்கொண்டு வாசிப்பவள் போல வளைந்திருக்கும் பலாப் மரத்தின் குடத்தை போன்ற பெரிய பழத்தை தன்னரகத்தை பொருத்தி தழுவி கொண்டிருக்கும் ஆண் குரங்கு தன் இனிய துணையாகிய பெண் குரங்கனை அழைக்கும் மலைநாட்டுக்கு உரியவன் நம் தலைவன். அன்னவன் உயர்குடி பிறப்பினை தன்னுடன் பழகியோரை பிரியாதவன், நாவினால் கெடுமொழி கூறாதவன், எல்லோரிடத்தும் அன்பு கொண்டவன் என்று அவன் சிறப்புகளை எடுத்து கூறி தன்னுடன் அவனை இணைத்து வைப்பால். விரைந்தோடும் குதிரைகள் பூண்ட நெடிய தேரினை உடைய அதியமான் அஞ்சியின் பழம்புகழ் நிறுவிய புகழமைந்த பான்மகள் இவன். இனிய இசைத்தமிழ் நூலின் எண்ணின் முறைப்படி இயற்றிய பண்ணை காட்டிலும் அவன் புதுமையாக இயற்றிய திறத்தை காட்டிலும் என் தலைவன் எம்மை திருமணம் செய்த நாளினை இப்பொழுது பெருமையாக இனிமையாக விழுத்துகிறார். சுருக்கமாக சொன்னால், தலைவன் ஆண் பெண் இருவருக்குமான வாழ்வின் முதல் சந்திப்பிலேயே கணவன் இனியவன் என்று பெரும்பாலும் பெண் நம்பத் தொடங்கி விடுகிறாள். அவனிடம் தன்னை ஒப்படைக்கும் முன்பாக அவனே தன்னுடைய ஆண் என நினைக்கிறாள். மேலும் அவன்தான் இவ்வுலகின் மிக சிறந்த ஆண் என்றும் அவனுடைய நெஞ்சு இவளுக்கு மட்டுமே இடம் இருப்பதாகவும் இவனால் மட்டுமே அவளை அணைக்க முடியும் என்று நம்புகிறாள். இதன் அடிப்படையிலேயே நல்லன யாவற்றையும் அவன் வாழ்வில் பெண் நிலை நிறுத்துகிறாள். வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அன்புடன் நட்புடன். ராஜாமணி அம்மா, உங்களுடைய கருத்துக்களை தாருங்களம்மா. வணக்கம். ராஜாமணி அம்மா முடிச்சதும் நானும் கருத்துக்களை தரேன். சரிங்க. திருமதி சரஸ்வதி அம்மா அவர்கள் தற்கால சூழலை ஒரு சங்க இலக்கிய பாடலிலிருந்து எடுத்து ஓமையாக காட்டி இங்கே நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். பெண்கள் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவனை முதல் பார்வையாலே கவர்ந்து அவன் இப்படிப்பட்டவன், தனக்கு ஏற்றவன் என்று உறுதி செய்து கொண்டு எக்காலத்திலும் அவனை பிரியாது வாழ்கிறார்கள் என்பதை என்ற பின்னால் கருத்திலே கூறினார்கள். ஆனால் முன்னால் அவர் ஓரிரு உரையை நிகழ்த்திய பொழுது யதார்த்த உரையாக இருந்தது. அது கணவன் மனைவி என்பது இணையராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே அவள் வயது முதிர்ந்தாலும் இருக்கிறாள் என்பதே இன்பம் என்று பாரதிதாசன் சொல்வதை போல அவள் இருக்கிறாள். வயது முதிர்ந்தும் 92 வயதிலும் 95 வயதாகிய அந்த முதியோர் காதல் குடும்ப விளக்கிலே வருவதை போல அவள் இருக்கிறாள் என்பதே அந்த ஆணுக்கு ஒரு துணையாக இருந்திருக்கிறது.
அவள் இறந்துபட்ட பின் அவனுடைய வாழ்க்கை வெறுமையாகி விடுகிறது. யாரை சார்ந்தும் அவன் வாழ விரும்புவதில்லை. அந்த தனிமைதான் அவனை கொள்கிறது என்பதை முதற் பாடலிலே எடுத்து வைக்கிறார். ஆனா முதற் கருத்திலே எடுத்து வைத்தார். அடுத்து வரக்கூடிய ஒரு கருத்துரையில பெண்கள் தகவமைத்துக் கொள்ளும் திறன் பெற்றவர்கள். பிறந்த பொழுது ஒரு வீட்டிலும், பிறகு புகுந்த பொழுது அந்த சூழலுக்கு ஏற்றவாறும், அதற்கு பிறகு கைம்பெண்ணாக ஒரு நிலையிலே இருக்கும் பொழுது மற்றவர்களை சார்ந்தும் தன்னுடைய நிலையை அதற்கேற்றாற் போல தகமைத்து வாழக்கூடிய ஒரு திறன் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ற கருத்தையும் இங்கே முன்வைத்தார். அதை சொல்லிவிட்டு ஒரு பாடலையும் எடுத்து அவர் இங்கே அற்புதமாக பாடி அதை விளக்கமளித்தார். மிகுந்த சிறப்பு அம்மா, மிகுந்த சிறப்பு தங்களுடைய கருத்துகள். நன்றி அம்மா. மிக்க நன்றி அம்மா. அம்மா, நம்மிடையே சரஸ்வதி ஐயப்பன் அம்மா அவர்கள் நாகையாருடைய பாடலை பகிர்ந்து கொண்டார். சிறப்பு. அடுத்ததாக இதுவரை நம்மிடையே பார்வையாளராக கலந்து கொண்டிருப்பவர் அருள்ராஜ் ஐயா அவர்கள். அவர் இப்பொழுது அவருடைய வாழ்த்துரையை வழங்குவார். வாருங்கள் ஐயா, உங்களுடைய வணக்கம் ஐயா. வாருங்கள், தங்களை பற்றி அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் இரா அருள்ராஜ், புதுச்சேரியிலிருந்து பேசுறேன். இப்ப சரஸ்வதி அம்மா உரையை கேட்ட மிக்க மகிழ்ச்சியா இருந்தது. அவங்க சிறப்பா சொல்லியிருந்தாங்க. அதாவது நீங்க கூறியது போல, ராஜாமணி அம்மா கூறியது போல, அந்த முன்னாடி அவங்க சொன்ன உரை ஒரு கவிதை வடிவில் யதார்த்தமா இருந்தது. ஒரு ஆணோட உலகம் எப்படி இருக்கும், ஒரு பெண்ணோட உலகம் எப்படி இருக்கும்ன்றத ஒரு யதார்த்த பாணியில அருமையா சொன்னாங்க. இது அவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. ஏன்னா இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு வீட்லயும் நம்ம பார்க்கலாம். அதாவது வெளியில இருந்து போயிட்டு வந்த ஒரு பிள்ளையோ சரி, இல்ல ஒரு பெண் பிள்ளையோ, ஒரு ஆண் பிள்ளையோ, இல்ல கணவனோ முதல்ல வீட்டுக்கு வந்ததும் கேட்கறது யாருன்னா, அம்மா எங்க? அம்மா இல்லாத வீடு அது வீடாவே இருக்காது. சோ அது அம்மான்னு மட்டும் இல்லை, அது எந்த உறவா இருந்தாலும், ஒரு பெண்ணுன்ற உறவு இல்லைன்னா அது வீடே கிடையாது. அது ஏதோ ஒரு கல்லால் வைக்கப்பட்ட ஒரு கூடுன்னு நினைச்சுக்கலாம். அதனால அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன். சோ இதுக்குதான் நான் ஒரு கவிதை ஒண்ணு எழுதினேன், தவிக்கும் அவ்வீடு. அதாவது மனித உறவுகள் மட்டுமல்லாமல் கல்லால் கட்டப்பட்ட வீடும் எப்படி ஒரு அம்மா இல்லைன்னா தவிச்சு போகும் அப்படின்றத பத்தி ஒரு கவிதை எழுதினேன். அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். தவிக்கும் அவ்வீடு தலைப்பு. வெறுப்பு சிலுவையில். அதாவது இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, முதல்ல அதுக்கான விளக்கத்தை சொல்லிடுறேன். தாயை ஒரு பிள்ளைகள் காப்பாத்துறத நிலை ஒரு மனைவின்ற ஒரு ஸ்தானத்துல ஒருத்தவங்க வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. மனைவின்ற ஒரு ஸ்தானத்துக்கு அப்புறம் யாரு வந்தாலும் தாயை தவிக்க விடுறாங்க. அவங்க ஒரு கண்டுகொள்ளப்படுவதில்லை. அந்த வேதனையை கவிதையில நம்ம கொட்டணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கவிதையை எழுதினேன். தவிக்கும் அவ்வீடு தலைப்பு. வெறுப்பு சிலுவையில் தான் அறையப்படுவதை கூட அவள் அறியவில்லை. அவனது பாசமற்ற சொற்கள் அனைத்தும் ஈட்டிகளாய் இதயத்தில் இறங்கின. வார்த்தை போரினால் உறவு பாலங்கள் உடைந்து கிடந்தன. விம்மி எழும் பெரும் ஆற்றாமையை பால் கொடுத்த மார்பிலே மிடற்றி விழுங்கியபடி பெருத்த சோகத்தை சுமந்தபடி தான் வாழ்ந்த இல்லத்தினின்று வெளியேறினாள். பொய்மை எனும் நூலாம்படை அணிந்தலையும் உயிர்கள் அங்கு உலவிக் கொண்டிருக்க, சென்றுவிட்ட அவளின் சுழலும் நினைவுகளால் தவித்து கிடக்கிறது தாயற்ற வீடு அப்படின்னு இந்த கவிதையை நான் முடிச்சிருக்கிறேன். அதாவது ஒரு கல்லால் செய்யப்பட்ட ஒரு வீட்டுக்கு கூட அம்மா இல்லைன்னா அது எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் பண்ணுன்றதை தான் இந்த கவிதையில நான் இறக்கி இருக்கிறேன். ஸோ அவங்க சரஸ்வதி அம்மா சொன்னது சரியா எனக்கு பொருந்தி வந்ததால நான் அதுக்கு ஒரு வாழ்த்துரை சொல்லணும்னு நினைச்சேன். மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பு ஐயா, சிறப்பு. தங்களுடைய அருமையான இந்த கருத்து. அது குடும்பமாக இருக்காது. அங்க ஒரு பெண் இல்லைன்னா அது வெறும் வீடும் ஏதோ ஒரு ஆண்பால் மனிதன் வாழக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கும். அருமையாக அந்த நூலாம்படை கூட அங்க தூங்கி கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயமா அது அது பெண்கள் இல்லைன்னா அந்த வீடு அப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத அப்படியே காட்சிப்படுத்தி இருந்தீங்க. அருமை ஐயா, அருமை. இந்த காலத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களும் மற்றவர்களும் அதை உணர்ந்து கொள்ளணும். அதே மாதிரி 2 பக்கமுமே இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. முதியவர்களும் அந்த குழந்தைகளினுடைய காலநிலையை பார்த்து அவர்களுடைய இன்றைய வேக காலம், இன்றைய சூழல், இன்றைக்கு இருக்கக்கூடிய
அப்போ வந்து பணம் கம்மியா இருந்தாலும் நிறைஞ்சிருந்து சாப்பிட்டாங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படக்கூடிய ஒரு சூழல். 2 பேருமே ஒரு தராசுல 2 பக்கம் இருக்கிற மாரி, அதை கொஞ்சம் ஏற்று நடந்தால் அந்த குடும்பம் குடும்பமாக இருக்கும். இல்லன்னா ஆமாமா. வீடாக தான் இருக்கும். முதியோர் அம்மா இல்லம் நீங்க தான் அங்க குடும்பமாக ஒரு மாறிடும். கருத்துமா, அருமை நீங்க ஐயா. சரியா சொன்னீங்க. ம். அதாவது என்னன்னா, முதியோர்கள் வந்து வயது ஆக ஆக அவங்க குழந்தைகள் ஆயிடுறாங்க. ஸோ, நம்ம பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு எவ்வளவு வந்து ஒரு முக்கியத்துவம் குடுக்குறோமோ, அதே முக்கியத்துவத்த இந்த வயது மகத்தான். முதிர்ந்த குழந்தைகளுக்கும் நம்ம குடுக்கணும். குடுக்கணும். அதுவும் குடுக்கும்போது பிடிவாதம் தான் பிடிக்குது. ஆ அது வந்து தெரியாம இவங்க பண்றதால, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க? ரிப்பிட்டேஷனா இவங்க திரும்ப திரும்ப இதையே பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வெறுப்படைஞ்சு, அவங்க மேல ஆமா. வெறுப்ப காட்டுறாங்க. அதுதான் தவறு. ம். சிறப்புங்க ஐயா. சிறப்புங்க. சிறப்பு. இது வந்து பட்டிமன்றம் ஏதாவது வைக்கும் பொழுது ஆ. நீங்க கலந்துக்குங்க. சிறப்பா பேசலாம். நன்றி, நன்றி, மற்ற நன்றி. உங்களுடைய மொத்த கருத்தையும் மொத்த நிகழ்வையும் ஓரிரு வார்த்தைகள்ல சொல்லி முடிச்சுக்கலாம். அதாவதுமா, சொல்லுங்க. இப்ப இது வந்து நான் ஒரு பார்வையாளரா தான் பார்த்தேன். இதுல வந்து சங்ககால புலவர்கள பற்றி நெறைய கருத்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. இது வந்து நெறைய பேர் வந்து கேள்விப்படாத ஒரு சங்ககால புலவர்கள்லாம் எடுத்திருந்தீங்க. அது வந்து மிக்க மகிழ்ச்சியா இருந்தது. இத போல சிறப்பு. அடிக்கடி நம்ம தமிழுக்காக தொண்டு செய்யக்கூடிய உங்கள போல ஆளுமைகளும், ஐயா நீலகண்டன் ஐயா அவர்களையும் நான் மிகுந்த மனதோடு பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி. உங்களுடைய மிகுந்த வாழ்த்துரைக்கு நன்றி. இன்றைய நிகழ்வு சிறப்பானதொரு நிகழ்வாகவே அமைந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புலவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக வந்து வாசித்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு பாடலை பற்றி அழகாக விளக்கம் அளித்தார்கள். சிறப்பானதொரு நிகழ்வாகவே அமைந்தது. இப்பொழுது நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் அவருடைய கருத்துக்களை தெரிவிப்பார். வாருங்கள் ஐயா. சங்க இலக்கியத்தில் எண்ணற்ற புலவர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒரு சிலரை மட்டும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இங்கிருக்கும் நம்மிடம் அழைத்து வந்து காட்டிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கால இயந்திரம் என்று சொல்லுவார்கள். அதுபோல ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த புலவர் பெருமக்களை எல்லாம் இந்த குவியம் என்கிற இந்த வலையொலி என்கிற ஒரு தொழில்நுட்பத்தின் வாயிலாக தங்களுடைய அறிவுத்திறனை கொண்டு அவர்களை எல்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்றுவது போல் ஏற்றி இந்த நிகழ்ச்சியிலே கொண்டு வந்து இங்கே அவர்களை எல்லாம் நம் கண் முன்னே படம் பிடித்து காட்டிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டுகிறோம். நிகழ்ச்சியை செவ்வனே ஒருங்கிணைத்து சென்று கொண்டிருக்கிறார் திருக்குறள் கொண்ட திருமதி சிவகாமி சுந்தரம் அவர்களுக்கு உடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பான ஒரு உரை வழங்கி இந்த உரை வழங்கியவர்களை எல்லாம் அவர்களுக்கெல்லாம் ஒரு பின்னுரை வழங்கி நிகழ்ச்சி செம்மையாக வருவதற்கு சிறப்பாக செயலாற்றிய திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கு நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் 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 நன்றி மட்டுமல்ல, கலந்து கொள்ளுங்கள் என்கிற வரவேற்பையும் அளித்து நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக தமிழ்கூர் நல்லுலகத்திற்கு வழங்கிக் கொண்டிருக்கிற சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநராக பொறுப்பேற்று சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிற திருமதி சிவகாமி சுந்தரம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். சிறப்புங்க ஐயா. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நம்முடைய நிகழ்வு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு சிறப்பானதொரு பேச்சரங்காக இன்று நடந்தேறியது. பல புலவர்களை பற்றி பலரும் தங்களுடைய கருத்துக்களையும் பாடல்களையும் எடுத்துரைத்தார்கள். இந்த நிகழ்வு நம்முடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். இதை அனைவருக்கும் பகிருங்கள்.
இந்நிகழ்ச்சியை பற்றி மட்டுமல்லாமல் பல புலவர்கள் பற்றியும் பலரும் தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்கள். அதை விரும்புங்கள், மற்றவர்களுக்கு பகிர்ந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவருக்கும் இதை பகிருங்கள். நம்முடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சியை கண்டு மகிழுங்கள். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.